பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. கேக்குதா? பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே ஆரம்பிங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு பராசக்தி படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் நமக்கான காலம் அது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய அப்டேட் இன்னைக்கு வந்ததில். அப்புறம் சூர்யாவோட கருப்பு அந்த படம் சேட்டலைட் ரைட்ஸ் ஜி5 தான் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க சேனல்லே வந்து ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அருண் விஷயோட ரெட்டத்தலை அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 PM வருது, ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கொம்பு சிவியோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்புறம் விமல் நடிக்கிற படம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத் அப்படின்ற தமிழ் சீரீஸு இப்போ யூடியூப்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டுருக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? ராஜா சாப்லேருந்து சஹானா சஹானா சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்துட்டு December 17 6:35 PM ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு சிறை படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் மின்னு வட்டம் பூச்சி அது வந்துட்டு நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா பாடின பாடல். ஹாட்ஸ்பாட் 2 அந்த படத்தோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நாளைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் ரிலீஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்படி விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான், பெருசா இது வந்த மாதிரி தெரியல. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். சரி, பராசக்தி தேர்ட் சிங்கிள் வந்துருச்சு. அது எப்படி இருந்துச்சு உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். நீங்களே சொல்லுங்க, அப்படியே மற்றவங்க லைனா போவோம் ஒவ்வொருத்தரா. யாராவது பேசுறீங்களா? பேசுங்க விஷால் ப்ரோ. இல்ல தலைவா, பரணி ப்ரோட்ட கேட்டாரு, ஆளை காணோம். நான் இன்னும் அந்த பாட்டை கேட்கல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் கேட்டேன், பரணி சைலண்ட் ஆயிட்டா. அப்படி சரி, அவ மாவீரன் இருந்து ஆரம்பம். மாவீரன் நீங்க சொல்லுங்க, மூன்றாவது பாடல் எப்படி இருந்தது நமக்கான காலம்? எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தேட்டர்ல ரிப்பீட்ல கேட்டா ஒரு மாதிரி தேட்டருக்கு நம்ம செட் ஆயிரும். தேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். பட் எனக்கு அந்த பாட்டு பேட்டா படத்துல வர உள்ளாலாவ நிறைய இடங்களை ஞாபகப்படுத்துச்சு. தேட்டர்ல கேட்க கண்டிப்பா வைப்பா தான் இருக்கும். சாங் நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது விஷால் ப்ரோ, நீங்க கேட்கவே இல்லை சாங்க. ரெண்டு சாங்க்கும் ஒரே சிங்கரா ப்ரோ? இந்த ரெண்டு சாங்க்கு பேட்ட படத்துல உள்ளாலான்னு ஒரு சாங் வரும்ல, உள்ளால யார் பாடினாங்கன்னே மறந்து போச்சுங்க. குரலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருந்துச்சு. செக் பண்ணிட்டு வரேன், இருங்க. என்ன நான் செக் பண்ண போறீங்க? யாரோ நாகாஷ் அசீஸ்னு பாடியிருக்காரு உள்ளாலா. இந்த பாட்டு யாரு பாடினா? இதுவும் அவர் தான் சேர்ந்து பாடியிருக்காரு. அவர் தானே மாவீரன். எப்படி மாவீரன்? ஒரு நிறைய இடத்துல கேட்கும் போதே அந்த பாட்டு தான் ஞாபகப்படுச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி வைபா. அது வந்து ஜாலி சாங்கு, இது வந்து புரட்சி சாங்கே ஜாலியா ஒரு மாதிரி எடுத்துருக்காங்க. ஓகே, பரணி சொல்லுங்க. பரணி மத்ததெல்லாம் பேசுறது கேக்குது, ஆனா இது பேசினா மட்டும் கேட்க மாட்டேன். என்ன பரணி? என்ன நான் புரியல. ஏங்க என்னங்க, உங்களை தாங்க சொல்லுங்கன்னா என்ன புரியலன்றீங்க? என்ன சொல்லணும்? இன்னைக்கு என்ன டைட்டில் போட்டிருக்கோமோ டைட்டில் போட்டிருக்க சொல்லுங்க. சூர்யா 46 ஷூட் ரேப் ஆயிடுச்சு. டைட்டில் அதான் போட்டிருக்கீங்க? இல்ல, அது ஒரு அப்டேட்டு, சொல்லணும்ல. பராசக்தி தேர்ட் சிங்கிள் பிடிச்சிச்சு, ஒரு மாதிரி லைட்டா வைபா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான்.
சரி மத்தவங்க பிரகாஷ் சொல்லுங்க, அண்ணா ஸ்பீக்கர் ஒரு விடணும். வழியா துரந்தர் பாத்தீங்களா இல்லையா? ஒரு வழியா பார்க்கல, கடைசி வழியாவும் பார்க்கல. ஏன்னா இப்படி பரணிக்கிட்டு போ. பண்றீங்க? இல்லைங்க, இல்ல அது ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு உடல்நிலை குறைவுனால பார்க்க வேண்டிய சூழ்நிலை அங்க போயிட்டேன். தியேட்டருக்கு பக்கத்துலதான் ஒரு வீடு. அங்க போயிட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே படத்துக்கு ஓடி போயிடலாம்னு ஐடியா பண்ணி வீட்டுல படத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போனேன். அதை படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், அவரை போய் பார்த்துட்டு போலான்னு. கடைசியில அங்க போய் பார்த்துட்டு படத்துக்கு போக முடியல. அதில் போய் வீட்டுக்கு போயிட்டா திரும்ப போனா படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்கேயோ ஊருக்கு நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் வரைக்கும் ஊர் சுத்திட்டு அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போகாம வீட்டுக்கு போயிட்டேன். ஆக மொத்தம் பார்க்கல அண்ணா. வீக் டேஸ்ல ட்ரை பார்க்கல. பண்ணுங்க. இல்ல நாளைக்கு போயிடுவேன். ஒரு 4 மணி நேரம் உட்காரணும் தான், ஆனா உங்களுக்கு டைம் போறது தெரியாது. அவர் நெக்ஸ்ட் 4 வீக் மணி நேரம் தமிழ்ல உட்கார்ந்து வருதாமா, ஆபீஸ்லவே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் 2-3 போஸ்ட் பார்த்தேன். அவருக்கு தமிழ்ல பார்க்கச்சு சாரி, அவருக்கு 4 மணி நேரம் உட்காந்து பார்க்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் போகணும் அவ்வளோதான். அதுதான் அமைய மாட்டேங்குது அவருக்கு. சரி ஓகே, மற்றவங்களாம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தேர்ட் சிங்கிள். ட்ரைலர் எப்போ ப்ரோ வரும்? ட்ரெய்லர் என்ன ப்ரோ, ஆடியோ லான்ச்சு Jan 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கே வந்தாலும் வரலான்னு எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி தான் வரும்னு தோணுது, பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது Jan 4. சினாப்சிஸ் அது உண்மையா? ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். வந்த சினாப்சிஸ் உண்மைதான். ஓகே ஓகே. எப்பயுமே இந்த மூவிஸ் சிங்கப்பூர் அவங்க தான் வந்துட்டு பெரும்பாலான மூவிஸ்க்கு வந்துட்டு சினாப்சிஸ் போடுவாங்க அங்கே இதுக்கு சென்சார் போகும்போது. ஸோ அது கரெக்டு தான், அவங்க போடுறது எல்லாமே கரெக்ட் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ வந்து யூஎஸில் 4 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். மலேசியன் டைமிங்கில் 8 மணி, அதாவது காலையில் ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யூஎஸ் போறீங்களா? ஏங்க எனக்கு புரியலையே. அவ்வளவு மேல இல்ல கமல், நீங்க ரொம்ப பண்ணக்கூடாது. சரி சரி, சிங்கப்பூர் ப்ரோ. விசால் ப்ரோ அவர் தான் ப்ரோ சொன்னாரு போலான்னு இருக்கேன்னு. மலேசியா போலான்னு இருக்கேன்னு வேணா சொன்னேன் கமல், ஆனா நான் வந்துட்டு யூஎஸ் போறேன்னுலாம் சொல்லல. நான் வந்துட்டு போனா மலேசியா போலான்னு இருக்கேன்னு தான் சொன்னேன். போனதுக்கு எப்போ மதராசிக்கு சம்திங் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆசை மட்டும்தான் கமல், எங்க நடக்குது நீங்க வேற. 46 ரேப் ஆயிடுச்சு போல சொன்னீங்களா? ஆமாமா சொன்னேன். சொல்லிட்டார். ஓகே. மொத்தமாவே ப்ராப்பா? ஆமா ஆமா ஆமா, ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. எஸ், கரெக்டா அடுத்த படம் ஆரம்பிச்சு. கரெக்ட் பிளானிங், ரிலீஸ் மட்டும் கரெக்ட் இல்ல பிளானிங்ல இருந்தா போதும். அவர் இப்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, நல்லா அடுத்தடுத்து அடிச்சு போயிட்டு இருக்காரு. ரிலீஸ் மட்டும் கரெக்டா பண்ணிட்டா போதும். அந்த 2 படம் வருது போல அடுத்த வருஷம். ஜீத்து படம் வர்றது கம்மி தானே, டவுட் இல்ல அதுவும் வந்துருமா? இன்னும் போன வருஷம் ரெட்ரோ ரிலீஸ் ஆகல, நேரம் கருப்பு ஷூட்டிங் போயிட்டாரு. போன வருஷம் பாதி போயிட்டாரு. இப்ப இந்த வருஷம் பாருங்க, கருப்பு இன்னும் ரிலீஸ் ஆகல, வெங்கி படம் முடிஞ்சுச்சு, அடுத்து ஜீத்து படம் போயிட்டாரு. ஆமா, கருப்பு முடிஞ்சிருச்சு பரணி ப்ரோ, ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு தானே சொன்னாங்க. இல்ல ஆனா ஷூட் ரேப்புன்னு அப்படின்னு எதுவுமே வந்த மாதிரி எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சூர்யாவுக்கு இன்னும் இருக்கு போல. ஆமா அதுதான். இதுக்கப்புறம் போட்டா அருவா தூக்கிட்டு வந்துருவாங்க ஃபேன்ஸ் எல்லாம். இல்ல எனக்கு தெரியல, சொல்லுங்க மாவீரன், சீரியஸா தான் நான் கேக்குறேன். இப்ப போய் ரேப்னு போட்டிருந்தா டீசர் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் சீன் வந்துருச்சு. இப்ப ரேப்னு போடலன்னு சொல்லல, எனக்கு ஷூட் இன்னும் இருக்குதா இல்லையான்னு தெரியல, அதுக்கு தான் கேக்குறேன். இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சூர்யாவுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் இந்த தாடி வளர்க்கணும்ல கொஞ்சம். என்ன வலைப்பேச்சு, என்ன ஃபாலோ பண்றீங்க கமல், என்ன போங்க. அப்புறம் தாடி இல்லாம எப்படி நடிச்சாரு ப்ரோ? தெரியல. இல்ல தலை, தெரியல, ஏதோ சொன்னாங்க முடிஞ்சிட்டாருன்னு. நம்ம கருண் ஸ்பீக்கர் வாங்க கருண், அவருக்கு தெரியும் எல்லாமே. டோட்டலா நான் அண்ணன் வேற இதுல என்னமோ இந்த மெஸ்ஸி போனது ஏதோ பெரிய கலைபரம். ஆமா ஆமா, கொல்கட்டால. ஆனா ஹைதராபாத்ல மும்பைல கரெக்டா நடந்திருக்கு போல, கொல்கட்டால பெரிய பிரச்சனை. ஓ, கேரளாவுக்கு வந்திருக்கலாம், அங்கதான் ஹார்ட் கோர் ஃபுட்பால் ஃபேன்ஸே இருக்காங்க.
ஆனா அங்க வரலான்ட்டார் போல. எதுக்குங்க வந்தாரு? சும்மா விசிட்டு. ஓகே. கமல் இன்னைக்கு 65+ பேசிக்கிறாங்க கமல் ஹிந்தில. ப்ரோ 500 தொற்றும். இன்னும் ஒரு நாளைக்கே எனக்கு தெரிஞ்சு 500 போஸ்ட் வந்தாலும் வந்துடும். இன்னைக்கு எவ்வளவு புக் ஆயிருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். நிறைய விஷயங்களை நோட் பண்ணேன். குறிப்பா மேரேஜ் என்னதுங்கய்யா? செகண்ட் டைம் நிறைய விஷயம் நோட் பண்ணேன்னு சொன்னேன் துரந்தர். சூப்பர் சூப்பர். மேரேஜ் சாங் ரெண்டு பொண்ணுங்க பிரகாஷ் ப்ரோ பாத்துட்டு வந்துட்டாருன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிடலாம், ஹெசிடேட் பண்ணாம. அவர் பார்த்துட்டு வந்து தலை வலிக்குதியா நாளைக்கு இல்லைங்க, நாளைக்கு நான் டீட்டெயிலா உண்மையா சொல்றேன். நாளைக்கு ஏதாவது மதியானம் சோவாச்சு போயிட்டு வரேன். கமல் அவர் பார்த்துட்டு வந்து ஒஸ்ட் அப்படின்ட்டாருன்னா அப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அத பத்தி அவர் சொல்ல மாட்டாரு. நம்பிக்கை இருக்கு. பழனி ப்ரோக்கே பிடிச்சிருச்சு அப்பனா அவருக்கு பிடிச்சிரு. கண்டிப்பா பிரகாஷ் ப்ரோக்கு பிடிச்சிருக்கு. பரணி ப்ரோ என்ன சிங்கிள் சைக்கோவா? ப்ரோ பரணி ப்ரோ வந்து ட்விட்டர் இன் ப்ளூ சட்டைன்னு பேசிக்கிறாங்க ப்ரோ. கிறிஸ்டோபருக்கு அப்புறம் ட்விட்டர் இன் ப்ளூ சட்டைன்னு பேசுறாங்க. மகசேனா ரிவ்யூ பார்த்துட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரோட வேர்டிங்ஸ் எல்லாம் பெரிய ட்விட்டர்ல பெரிய ஃபேன் பேஸே இருக்கு அவருக்கு. மீடியா கோர் மெய் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாட்டு பராசக்தி? சாரி நான் இன்னும் கேட்கலையே. மேய் நீங்க நேத்தும் எப்பயோ துரந்தர் போறேன்னு சொன்னீங்களே அப்போ? இன்னைக்கு நைட்டு. சரிங்க, ஊர்ல எல்லாத்தையும் படத்துக்கு அனுப்புறீங்களா? சுகுமார் ப்ரோ அந்த துரந்தர் படத்துக்கு அனுப்புனா அவருக்கெல்லாம் போட்டுருவாங்க ப்ரோ. உலகத்திலேயே சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் வீட்லயே கேடிஎம் வர வச்சு பாக்குற ஒரே பொட்டன்ஷியல் உள்ள ஆளுன்னா அவருதான். சுகுமாரண்ணா இருக்கீங்களா? துரந்தர் பார்த்தவர் ஒருத்தர் மேல வராரு. சர்வேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ. பாத்துட்டாரா? ஓகே, வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ப்ரோ நான் இப்பதான் துரந்தர் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். இன்னும் 2 வார்த்தை தான் சொல்லுங்க. வட சென்னைய வந்து சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி, அதாவது இந்தியா பாகிஸ்தான் வாரத்துக்கு நடுவில் வட சென்னை மாதிரி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு படம். இல்ல நான் நடந்துட்டு இருக்கேன், அதனால சவுண்ட் நாய்ஸ் வருமோன்னு சொல்லி தான் மியூட் பண்ணிட்டேன். இல்ல பரவாயில்ல சூப்பர் தான். நீங்க ஃப்ரீ ஆயிட்டு பேசுங்க. சுகுமார் ப்ரோ வந்துட்டீங்களா? ப்ரோ பராசக்தி தேர்ட் சிங்கிள் எப்படி இருக்கு சொல்லுங்க. வந்துட்டோம் ப்ரோ. சொல்லுங்க தேர்ட் சிங்கிள் எப்படி இருக்கு? நமக்கான காலம். விஷால் அண்ணே வணக்கம். 6 days successfully completed the shoot. நான் இருப்பா அது போட்டோம், அது ஒரு பக்கம் போட்டோம், அதை அப்படியே விட்டுறணும். நம்ம அத பக்கம் நம்ம பேசக்கூடாது. ஓகே அண்ணா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தலைவன் இதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். திவாகரோட போய் போட்டோ வேற எடுத்துட்டு இருக்காரு தலைவர். அவர் போய் திவாகர் கூட எடுக்கல, திவாகர் தான் போய் அவர் கூட எடுத்திருக்காரு. தப்புன்னு போட்டு விட்ட பாத்தியா? ஏங்க அவர் போய் எடுத்தாங்க. அதாவது சிம்புவ நான் வந்துட்டு மத்த விஷயத்துல, அதாவது ஷூட்டிங் அவர் போறா அது அந்த விஷயத்துலதான் நீ என்ன பேசினாலும் ஒத்துப்பேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பேசும்போது நம்மள மனசு கேட்காது. அதாவது திவாகர் சில பேர் வந்து கலாய்க்கிறதுக்கு அது மீம் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து இவர் போயிட்டு எஸ்டிஆர் வந்து திவா வாட்டர்மேலன் சார் நடிப்பாருக்கிட்ட மீட் பண்ணியிருக்காருன்னு.
ஆமா ஆமா இந்த ஆள் தான் போய் ஸ்பாட்டுக்கு போய் எடுத்திருக்காரு. அவர் ஆமாமா அவர் தான். இல்ல அவர் நடிக்கிறாருன்னாங்களே உண்மையா என்னது? அதெல்லாம் இப்ப வெற்றிமாறன் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? பயந்துட்டேன். அதான் திடீர்னு என்ன விஷால் ப்ரோ கொண்டே போடுவேன். பழி கொண்டே போடுவேன். வாங்குறதுக்காக கருத்தா இருக்கிற மாதிரி ஏதாவது scene எடுத்திருப்பாரு. டைரக்டர் வேற யாருன்னா இருந்தா கூட நான் ஒத்துப்பேன். புரியுது புரியுது. வெற்றிமாறன் போது வந்துட்டு சும்மா வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு ஓரமா கூட நிக்க வைக்க மாட்டாரு. அந்த ஆளு அடிச்சிருவாரு. ஆளு டென்ஷன் ஆயிடுவாரு. ப்ரோ அந்த அந்த போட்டோக்கு ஒரு கோட் ட்வீட் ஒன்று வந்தது ப்ரோ, சரியான குபீர். நான் ஏதோ கொஞ்ச நாள் பைத்தியக்காரன் பண்ணுவான், அதுக்கப்புறம் அதை நான் பார்த்தேன். பரவாயில்ல அப்படி விளையாட்டா சுத்துவான் அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, உருப்படியா போயிட்டு வாட்டர் மெலன் ஸ்டார் கூட போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதான் ஓப்பனிங் லைன்லாம் சரி வாட்டர் மெலனை பத்தி போட்டிருக்குன்னு பார்த்தா 3வது லைன்ல தான் தெரியுது அது எஸ்கேஆருக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமா அதெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சுகுமார் என்ன இதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் சூர்யா 46 ரேப்னு போட்டிருக்காங்க. சம்மருக்கு பிளான் பண்றாங்களாமே, அதுக்கு முன்னாடி வந்துருமா கருப்பு? இல்ல அதுதான் அதோட ரிலீஸ் டேட் இப்ப நான் போட்டிருப்போம் ட்வீட், அதை பார்த்தா அவனுக்கு கிளியரா தெரியும். அதாவது சம்மர் பிளான் தான், ஓகேவா? ஆனா டேட் வந்து பியூர்லி டிசைடட் பேஸ்ட் ஆன் கருப்பு ரிலீஸ். நான் விடாமுயற்சி ஜிபியு மாதிரி வந்து நிக்குது பாருங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். போங்க. ஆமாப்பா, இது இவங்களுடைய பிரதீப்க்குமே அந்த மாதிரி வந்தது இல்ல, அவருக்குமே வந்து 2 படம் ஒரே டைம்ல இதுவாகிற மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் எதனா ஒண்ணுதான் வரும் அப்படின்ற மாதிரி ஆச்சுல்ல. இந்த இதுலயுமே அப்படி இருக்கு. ஆனா ஏகேக்கு நடந்துச்சு கரெக்டா. ஃபெப்ல 1 தெலுங்கு ப்ரொடியூசர்னாவே இது நடக்குது ப்ரோ. இது மாதிரி இல்ல கமல் அவங்க ரொம்ப ப்ராப்பரா பண்றாங்க. கமல் நீங்களே பாருங்க, கரெக்டா ஆரம்பிச்சு அவங்க பண்ணல, அவங்கள சொல்லல, குறை சொல்லல விஷால் ப்ரோ, நம்ம ஆளுங்களை தான் ப்ரொடியூசர்ஸ். ஆமா தெலுங்கு ப்ரொடியூசர் வரப்ப நம்ம ஆளுங்க வித்த காட்டிடுறாங்களான்னு தெரியல. அவங்க ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி கரெக்டா ஷூட்டிங்க முடிச்சுட்டு எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சூப்பரா பிளான் பண்ணி என்ன விஷயம்னு ஒண்ணு தெரியுதா? தெலுங்கு ப்ரொடியூசர் கரெக்டா ட்ராக்ல போறதுனால நம்ம ஆளுங்க மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல. ஆமாண்ணே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ரொஃபஷனல் இல்லப்பா, அவங்களுமே டிலே இருக்கும். அவங்களுமே நம்மளுக்கு வந்து அமைஞ்ச ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்காங்க நம்ம ப்ரொடியூசர்ஸ், தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்லாம். ஆனா கரெக்டா தமிழ்ல கூட ஒரு சில ப்ரொடியூசர் எல்லாம் ஏஜிஎஸ் எல்லாம் எடுத்துக்கோ, பிளான் பண்ணாங்கன்னா கரெக்டா பண்ணுவாங்க. பக்கா ஆமா பக்காவா பண்ணுவாங்க. இருக்காங்க நம்ம சைட்லயும் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு. இருக்கு நல்ல ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டா போவாங்க. இல்லண்ணா இவங்க நல்ல கம்பெனி தானே ட்ரீம் வாரியர், அதுதான் நமக்கு புரியல. இல்லப்பா, அவங்க இத்தனை நாள் வந்து இத்தனை வருஷமா நல்ல படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரீம் வாரியர்னு ஒரு பேனர்ல ஒரு படம் எடுத்தனாலே எல்லாருக்குமே ஒரு இது வரும். அவங்களுக்கும் ஒரு பேட் டைம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி இது. அவங்களுக்கு என்னதான் இது பண்ணாலுமே ஒரு பேட் டைம்னால அவங்களுக்கு எல்லாமே வந்து டோட்டலாவே ரிவர்ஸ்ல போயிடுச்சு. இது பினான்ஸ் இந்த அதாவது காசு விஷயம், இந்த விஷயத்துல யாரு டாப்ல இருக்காங்க யாரு கீழே இருக்காங்க எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு இப்ப வந்து 2020 யாரு இல்ல எப்ப வருது எனக்கு தப்பு என்னதுதான். இருங்க நீ மியூட்ல போட்டு நான் பேசுறேன். இப்போ ஓகே. 2024 இண்டஸ்ட்ரியே கலக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு பெரிய ஈவெண்ட்லாம் வச்சாங்க. இந்தியன் படத்தோட ஈவெண்ட்லாம் அந்த மாதிரி இருந்தது, செம்ம கிராண்டா இருந்தது. பிரைவேட் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தான் வந்துட்டு 2 டே போனாங்க எல்லாருமே. அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வேற வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் பயங்கரமா செலவு பண்ணாங்க அந்த படத்துக்கு ப்ரொமோஷன். லைக்கா எக்ஸ்ட்ரானரி செலவு பண்ணி, இப்ப நீங்க லைக்காவோட படங்கள் வந்து லாக்டவுன் ஒரு படம் அதை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க அவ்வளோ சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸ் வைஸ்ல யாரு எப்போ எந்த மாதிரி இருக்காங்கன்னே வந்து சொல்ல முடியாது. இது எப்படி ஆனாலும் வந்து நம்ம வந்து அவங்கள பர்டிகுலரா பிளேம் பண்ணி இது பண்றதுல ஒன்றும் ஆக போறது இல்லை. அவங்க வச்சுக்கிட்டே வந்து இது பண்றாங்க. இல்ல பிளேம் பண்ணலனா, ஆனா இப்ப நீங்க யோசிச்சு நம்ம ஊர் ஆக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய பண்றாங்க பாத்தீங்களா? அது நடக்குது இல்ல ரீசெண்டா, யோசிச்சு பாத்தீங்களா? அத எல்லாரும் அங்க இருக்கிறவங்களும் இங்க இருக்கிறவங்க வச்சு பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க வச்சு மாறி மாறி போகுது. ஆனா சூர்யா போற வேகத்துல பார்த்தா ஏப்ரலுக்குள்ள ஜீத்து படத்தையும் முடிச்சு உட்காந்துருவாரு போல. வணக்கம் பாண்டு. இது அவர் கரெக்டா போறாரு. அவரோட ஷூட் எல்லாமே பிளான் பண்ணி இது பண்ணி போயிட்டு இருக்காரு. அவரோட விஷயத்துல அவர் கரெக்டா இருக்காரு.
சூப்பர். என்ன மலேசியா டிக்கெட் புக் பண்ணியாச்சானே? யாருப்பா? நீங்க தானே? நான் போறேன்னு சொல்லவே இல்லையே. சும்மா சொல்லாதீங்க, கடைசி நேரத்துல ஃபிளையிங் டு மலேசியான்னு ஒரு ட்வீட்டை போட்டுருவீங்க. நம்மள கூப்பிட்டா கூட நம்ம போறதுக்கு அளவுக்கு காசு இல்லை கையில. நம்ம வந்து இதுப்பா பிரைவேட் கான்செப்ட் இல்ல. ஸோ அதெல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மலேசியால கேட்டு பாத்தீங்களா எப்படி இப்போதான் டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? டிக்கெட்லாம் சேல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. எல்லாம் வீடியோ போட்டு இருக்காங்க. சுகுமாரண்ணா வாத்தியார் என்ன அவ்வளவுதான், நான் காலவரையின்றி மூடப்படுகிறதா? எப்பன்னு தெரியாதா இதுக்கப்புறம்? என்னங்க எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? பரணி ப்ரோ ப்ரோ இது அடுத்த வாரம் தமிழ் ரிலீஸா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இல்ல, பண்ணிடுவாங்கன்னு தான் தலைவா தோணுது. தெலுங்குல கன்ஃபார்மா பண்றாங்க, அங்க ரொம்ப பெரிய டிமாண்டா. என்னைக்கு? நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் வா வாத்தியார். வாத்தியார் இல்ல ப்ரோ, துரந்தர். நெக்ஸ்ட் வீக்கா? கன்ஃபார்மா? இல்ல இப்பதான் நீ சொன்ன. அண்ணா என்னண்ணா நீங்க, நான் இங்கன்னு சொன்னேன் உங்ககிட்ட கேக்குறேன் என்னண்ணா கதை அப்படின்னு. நீதான் தெலுங்குல டிமாண்ட் இருக்கு, ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு. துரந்தர் 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 சொல்லு, தெளிவா மென்ஷன் பண்ணு. ஓகே ஓகே, துரந்தர். பாட்டுக்கு எதனா ஒண்ணு பேசிட்டு போயிடுவேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பேசல. நீங்க சொன்னீங்க போய் துரந்தர் பார்க்க மாட்டீங்க. தமிழ்ல வரட்டும். அப்படி வரீங்க. நல்லா இருக்கு சுகுமார் ப்ரோ, ஆனா சூப்பரா இருக்கு ப்ரோ. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? டபுள் இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா இருக்கிற படத்தை வந்து நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தமிழ்ல வரட்டும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற வழியே இல்லை அப்படின்னாதான் நான் வந்து அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்ப்பேன். இது வருதுன்னு கேள்விப்பட்டேன். வந்துட்டு படையப்பா நல்ல கலெக்ஷன் போல 3 நாள் ரீ ரிலீஸ்ல. இங்க மதுரையில நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி 2 நாள் தான் ரிலீஸ் பண்ண போறேன்னா, இதுமே லாஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி தான் ரிலீஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணி விட்டாங்க. ஆமா ஆமாண்ணே. 1000 அடிக்க வாய்ப்பு இருக்கா விஷால் ப்ரோ? கஷ்டமா இதுவா தலைவா? இல்ல தலைவா, இது வந்து இப்ப போற போக்க பார்த்தா இது இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லை இது வரைக்கும். அதனால இது என்ன பண்ணுன்னே தெரியல. நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, புஷ்பாவோட ஹிந்தி ரெக்கார்டு கிட்டக்க போவும், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா பண்ணும், அந்த அளவுக்கு ஹிந்தியில பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு அது பண்ண வாய்ப்பு இருக்குன்னா அசால்ட்டா 1000 போட்டுரும். புஷ்பா ஹிந்தியில மட்டுமே 830 840 அப்படின்னு சொன்னாங்க. ஓவர்சீஸ்லயும் இந்த படம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஏன்னா போற வேகம் ரொம்ப தேர்ட் வீக்கெண்ட்ல தெரிஞ்சிடும். அந்த மண்டே நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு கலெக்ஷன் ஒரு 25 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. எவன் ரெக்கார்ட்லாம் காலியாக போகுதுன்னு தெரியல. அனிமல் எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு பார்ட் 2 வேற இருக்குன்றாங்க. அதை எடுத்து வேற முடிச்சுட்டான் அந்த ஆள் தெளிவா. சூப்பரா நல்லா ப்ரொமோஷன் பண்ணி இறக்கி விட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுலதான் ரன்வீர் வேலையான்றாங்க. அங்கங்க கொஞ்சம் அங்கங்க இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஆமா ஆமா, அது இல்ல, அதுவும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்டென்ஸ்ல இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா அது பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல. அப்படியே அந்த லவ் போர்ஷன் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அவங்க ரொம்ப அதுக்கு செலவும் பண்ணல. குளூர் எப்படி இருக்கு உங்க ஏரியா எல்லாம் விஷால்? மதுரையான கொஞ்சம் மோசமா தானே இருக்கு மதுரையும். உங்களுக்கு எப்படி இருக்காங்க? எங்க சென்னையே வந்து இவ்வளவு எல்லாம் குளிராதுப்பா. சென்னையே நல்லா பயங்கரமா குளிருது. எங்க ஊரு காட்பாடி வந்துட்டு டாப்ல இருக்கு லிஸ்ட்ல. அதாவது 16 15 வருதான். அந்த அவ்வளோலாம் வந்து நான் கேள்வி எல்லாம் அடுத்த வாரம் தான் 4 நாள்ல போலான்னு இருக்கேன். தேர்ஸ்டே இல்லை வெனஸ்டே போலான்னு இருக்கேன் ஊருக்கு போயிட்டு. அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. நல்லா என்ஜாய். ஒரு செம்ம குளிர் தான், சென்னையுமே நல்ல குளிர். அப்படியா? பர்னி ப்ரோ ஹவுஸ் சேலம். பிரகாஷ் நான் திருச்சி எப்படி இருக்கு? சேலம் குளிரும்பா, செம்மையா குளிரும். சேலம் குளிரும் எப்பவுமே தெரியும் எனக்கு. இங்கெல்லாம் முரட்டு வெயில் அடிக்குதுங்க. என்னமோ குளிர் குளிர்னு சொல்லி கதை கட்டி வச்சுட்டு இருக்கீங்க.
பிரகாஷ் ப்ரோ, சென்னை வேற மாதிரி குளிருது. சென்னையே அவ்வளவு குளிர். சென்னையே அவ்வளவு குளிர்னா மத்த ஏரியாலாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒசூர், பெங்களூர்லாம் பயங்கரமா இருக்கா. மாவீரன் கேட்கணும் அந்த சைடுல எப்படி இருக்குன்னு. இல்லங்க, இதே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சுல, அப்போ வந்து மழைக்கு பதிலா அந்த புயல் வருதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பதிலா மழைக்கு பதிலா என்ன பண்ணுச்சு, குளிர கூட்டு வந்துச்சு. மொட்டத்தனமா குளிர் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லையே. அண்ணா நார்மல் டேஸ்ல வெயில் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு குழம்பு கட்டியது. உங்களுக்கு சாயங்காலம் சரி, அதை விடுங்க, அது எல்லாத்தையும் விடுங்க. டாபிக் மாதிரி போயிட்டீங்க சுமார் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க தானே ஆரம்பிச்சீங்க பராசக்தி தேர்ட் சிங்கிள் எப்படி இருக்கு உங்கள்ட்ட கேட்டேன். நீங்க சொல்ல வந்த போது டக்குன்னு அரசன் உள்ள போட்டாரு சார். அதனால நீங்க மறந்துட்டீங்க. டக்குன்னு சொல்லுங்க. சாரி சொல்லுங்கண்ணே. எனக்கு ஓகே ப்ரோ, நல்லாதான் இருந்துச்சு. ஆனா தெரியல எக்ஸ்ட்ரானரின்னு, அது மேபி சாங்ஸ், சில சாங்ஸ்லாம் கேட்க கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நாட் பேட், நாட் டூ குட், மிட் ரேஞ்சில் இருக்கு. இந்த சிவகார்த்திகேயன் டான்ஸ் நல்லா எப்பவும் போல. விஷுவலா பாட்டு நல்லா இருக்கு. கொஞ்சம் மேக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா கிராண்டா இந்த காலேஜ் செட்டப்ல நல்லா பண்ணியிருக்காங்க. பீட் கூட வந்து ரொம்ப டான்ஸ் பீட்டும் கிடையாது, ரொம்ப ஆஃப் பீட்டும் கிடையாது. ஓகே, பார்க்க பார்க்க நம்மளுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, மத்தவங்க யார் சொல்லாத ஆள் இருந்தா சொல்லுங்க அந்த பாடல் எப்படி இருந்துச்சுங்கிறத. மகேஸ்வரம், நீங்க பாட்டு கேட்டீங்களா? ரவிஸ்வரர், எதுக்கு அன்மியூட் பண்ணி விளையாடுறீங்க ப்ரோ? அது தெரியாம இதாயிடுச்சு கை கட்டு. இன்னைக்கு என்னங்க ஞாயிற்றுக்கிழமை? இல்லங்க, பராசக்தின்னு சொன்னா எல்லாம் மியூட்ல போயிடுறீங்க. என்ன காரணம்? பராசக்தி பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்கறேன். உங்கள்ட்ட வேற ஏதாவது கேட்டோமா நம்ம? பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாம் மியூட்ல போடுறீங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்த டாபிக் வருவோம். நம்ம ட்ரிவியாக்கு போயிருவோம் இன்னைக்கு. நீங்க ட்ரிவியா பேசிடுவோம். அந்த அந்த ட்ரிவியா வந்து உங்களுக்கு எத்தனை பேர் அண்ணன் தம்பி நிறைய பேர் கேட்டப்போ இல்லைன்னு சொல்ல தெரியலன்னு சொன்னாங்க. சரி, அவங்களாச்சும் கேட்போம். வேற யாராவது அண்ணன் தம்பி விட்டு போச்சுனாலும் சொல்லுங்க. அதாவது அண்ணன் தம்பி 2 பேரும் பிரதர்ஸ். அவங்க வந்து 2 பேருமே வந்து அண்ணன் நடிகர்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதுல ஒருத்தர் தான் பீக்ல இருப்பாங்க. எப்பவும் அந்த பேரு புகழ் பரவலான எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இன்னொருத்தருக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். விஷால் ப்ரோ இதுல எக்கோ அடிக்குது. சாரி சாரி. ஓகே, அந்த ஒருத்தர் தான் பேர் புகழோட இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி அண்ணன் தம்பி ஹீரோல சூர்யா கார்த்திக் மட்டும் தான் 2 பேருமே புகழ். 2 பேருமே பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டரா இருக்கிறது அவங்க 2 பேர் தான். மத்த அண்ணன் தம்பி நடிகர்கள் பார்த்தா எம்ஜிஆரோட கூட பிறந்த அண்ணன் எம்ஜி சக்கரபாணி. இது இது சுகன் வந்து ஏதோ போட்டிருந்தாரு, அது நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அதுக்கு நான் வேற விளக்கமும் கொடுத்துட்டேன் ட்விட்டர்ல. பிரபு, ராம்குமார், விசு, கிஸ்மு, ஆர்யா, சத்யா, ஜீவா. இல்ல நீங்க சொல்லிருங்க. உங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க ஃபேவரட் ப்ரோ? அதான் உங்க வாயால சொல்லிருங்க. சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். என்ன கேள்வின்னு சொன்னீங்கன்னா? அட ஒண்ணு இல்ல, இந்த லிஸ்ட்ல வந்து சுகன் வந்து கோட் பண்ணி அண்ணன் தம்பியில விஷ்ணு விஷால் தம்பி ருத்ரான்னு போட்டிருந்தா. அப்படி நான் அதை கோட் பண்ணி போட்டிருந்தேன். சுகுமார் ப்ரோ பார்க்கல. என்னன்னா வந்து முரளி தம்பி ஆகாஷ் முரளி இவங்க 2 பேரையும் சேர்க்க முடியாது. விஷ்ணு விஷால் ருத்ராவையும் சேர்க்க முடியாது. காரணம் 2 பேரும் ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. ருத்ராவும் சரி ஆகாஷ் முரளியும் சரி ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து அவங்க 2 பேரும் சேர்க்க முடியாது. மற்றவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்கனால அவங்க மட்டும் லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம். இவ்வளவு பேர் இருந்தோம். இப்ப யாராவது ஒருத்தருக்கு தானே பேர் புகழ் அடிச்சோம்னா கிடைக்குது. மற்ற நடிகர்கள் கிடைக்க மாட்டேதுல்ல. அது நடிகைகள் விதிவிலக்கு. நடிகைகள் வந்து அண்ணன் தங்கச்சியா இருந்தா, அக்கா தங்கச்சியா இருந்தா நக்மா ஜோதிகா பாத்துக்கலாம். நீங்க வந்து நிறைய பேர் அம்பிகா ராதா, இல்ல வந்து நிறைய நடிகர்கள் இவங்க ராதிகாவோட தங்கச்சி நிரோசா, ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். அப்புறம் அந்த பொண்ணு துளசி சிம்ரனோட தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்களே. யாருன்னா சிம்ரன் தங்கச்சி? ஏங்க சிம்ரன் தங்கச்சி யாருன்னு கேட்ட முதல் நீங்க தாங்க. ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? சாரி, நான் யாருன்னு தெரியல. உண்மையாவே தெரியாது. மோனல் தெரியாத? பார்வை ஒன்றை போதுமே. மோனல் இறந்து போனாங்களே அவங்க சிம்ரனோட சொந்த தங்கச்சிங்க. ஓகே, அழகா இருப்பாங்க. சூப்பர். நடிகைகள்ல
நிறைய பேர் அக்கா தங்கச்சிங்க வந்து ஹிட் ஆனா. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பத்மினி ராகினி, லலிதா பத்மினி ராகினி தெரியுங்களா? 3 பேர் அக்கா தங்கச்சிங்க, லலிதா பத்மினி ராகினி. நிறைய பேர் இது மாதிரி அக்கா தங்கச்சிகளை ஹிட் ஆயிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியில பாத்தீங்கன்னா நடிகரா இருந்து ஹிட் ஆனா யாராவது ஒருத்தர் தான் ஹிட் ஆகுறாங்க. ப்ரோ கருப்பு பத்தி என்ன சொல்லுங்க சொல்லுங்க. தெரியுமா ப்ரோ? கருப்பு ரிலீஸ் ரீசெண்ட் அப்டேட். சொல்லுங்க ப்ரோ. கருப்பு வந்து மார்ச் மாசம் தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இப்ப அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா சேட்டலைட்டும் வித்துருச்சு. டிஜிட்டல் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல லாக் பண்ணிருக்காங்க, அக்ரிமெண்டா சைன் ஆகல. நெட்ஃபிளிக்ஸ் ப்ரோ மார்ச்ல ப்ரோ பெரிய பெரிய படம் வருது ப்ரோ, தெலுங்குல அந்த சைடு இல்ல, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. மார்ச் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ். 19ஆம் தேதி, ஃபெஸ்டிவலே இல்லையா 26ஆம் ப்ரோ? தேதி எந்த ஃபெஸ்டிவலும் இல்லையா அதுல? என்ன பண்றது? ஏன்னா இப்ப இவங்களுக்கும் சூர்யா 46க்குமான கேப் வந்து 2 மாசமாச்சு அட்லீஸ்ட் வேணுங்கிறதுனாலதான் இவங்க மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அது கன்ஃபார்மா இன்னும் வந்து 46 கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகுமா? மே மாசம், அது மே மாசம் ரிலீஸ் ஆயிரும். அவங்க வந்து தகர்த்தி போடுற ஐடியா எதுவுமே இல்லை. அதனாலதான் வேற ஆப்ஷன் இல்லாம இவங்களுக்கு வந்து ஜனவரிலேயே ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஜனவரிக்கு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்க பிளான் பண்ற நாள் கணக்கு பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் 1 மாசத்துக்குள்ள இவ்வளவு வேலையும் பண்ண முடியாது. கருப்புல ஷூட்டிங் இப்பதான் அந்த பேட்ச் ஒர்க் அப்படி இப்படினாங்களா, அதுவே என்ன முடியல. பேட்ச் ஒர்க் இன்னும் ஒரு 4 நாள் ஏதோ பெண்டிங் இருக்குங்கிறாங்கல்ல. அந்த ஷூட் பேட்ச் ஒர்க் முடியணும். அதுக்கப்புறம் அவசர அவசரமா முடியணும். விஎஃப்எக்ஸ் இருக்கு, ஹெவி விஎஃப்எக்ஸ் இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் சாயா பேகிட்ட உடனே கொடுத்து வாங்கினீங்கன்னா அப்புறம் வேற சவுண்ட் மட்டும் கேட்கும், பாட்டு மியூசிக் கேட்காது. அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்ப எல்லா ப்ரொசீஜர் இருக்குன்னா படத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும், அப்படி கொடுத்தா அவங்க பிப்ரவரியில தான் படம் ரெடி ஆகும். பிப்ரவரி 15க்கு மேல ரெடி ஆனா அவங்க தான் ஆல்ரெடி படம் முடிச்சு வச்சிட்டாங்க. இப்போ சும்மா பேட்ச் ஒர்க் தானே வந்தது. முடிச்சு வச்சாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கணும்ல. என்ன ப்ரோ சைலண்ட் ஆயிட்டீங்களா? எனக்கு கேட்கலையா? நீங்க பேசுனது கேட்டுச்சு, உங்களுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுனாங்கல்ல அவங்களும் கேட்டுச்சு, அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிட்டோம். சரி ரைட்டு. அவங்க மொத்தம் பாப்போம், அப்டேட் வரட்டும். கருப்பு அப்டேட் அபிஷியல் அப்டேட் வரட்டும். அதே சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். செகண்ட் சிங்கிளாச்சும் விடலாம் ப்ரோ. செகண்ட் சிங்கிளாச்சும் இந்த கரெக்டா இருக்கும் ப்ரோ. 3 மாசம் இப்பதாங்க கருப்பு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அபிஷியலா சேட்டலைட் பார்ட்னு சொல்லி ஒரு அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. ஒரு நாள் எதுவுமே வராம இருந்துச்சு. இதை வச்சு ஒரு வாரம் 10 நாள் ஓட்டுவோம். அது தெரியுமா ப்ரோ? அதாவது நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா நீங்க? இல்ல இருந்தாலும் அபிஷியலா வந்தது தானே. அந்த லிஸ்டுக்குள்ள பெஸ்ட் சீன் அந்த லிஸ்ட்ல ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னு, ஆனா ஆக்டர்ஸ் எனக்கு தெரியல. டைரக்டர் ஒரு உலக புகழ்பெற்ற 2 டைரக்டர் இருக்காங்க. யார் ப்ரோ? ஜேடி ஜெரியா? யோயோ ஜேடி இல்லைங்க, நான் ஹாலிவுட்ல சொல்றேன். இல்லங்க பிரதர்ஸ்ல சொல்றீங்களா? ரசோ பிரதர்ஸ் சொல்லுவீங்க அவங்க தானே? ரூசோ பிரதர்ஸ், கோயன் பிரதர்ஸ்னு இன்னொரு பெரிய கை இருக்கு. இந்த நோ கண்ட்ரி ஃபார் தமிழ்ல பிரதர் சொல்லுங்க. தமிழ்ல பிரதர் டைரக்டர் சொல்லுங்க. பிரதர் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு பேரு டக்குனு செல்வரா வந்தாலும் சொல்ல மாட்டீங்களா? டக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? ப்ரோ ராஜேஷ் ப்ரோ பிரதர் டைரக்டர். ராஜேஷா? அவர் பிரதர் படத்தோட டைரக்டர் சொல்றாரு. பிரதர் டைரக்டர்னா என் ராஜேஷ் வராது. சத்தியமா அசிங்கமா கேட்பேன் கமல், இதெல்லாம் ஒரு காமெடியா கமல்? இல்ல அவருக்கு பிரதர் ஒரு படம் வந்திருக்கு, ஞாபகம் வச்சிருக்காருல, சந்தோஷப்படுங்க. அதுக்கு நீ இப்படியா? நான் வந்து இந்த ஹீரோ டெக்னீஷியன் காம்போல கேட்கலான் இருந்தேன். ஒரு விஷால் டைரக்டர்ஸ்ல கேட்கிறாரு. பஞ்சூரி பிரதர்ஸ்னு யாரையோ கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். தெலுங்கு டைரக்டர்ஸ் இருக்காங்களோ யாரோ, பஞ்சூரி பிரதர்ஸ். தமிழுக்கு வாங்க. சொல்லுங்க, தமிழுக்கு யாரு டைரக்டர்ஸ்? அண்ணா மோகன் ராஜா இப்ப ரவி மோகன் டைரக்ட் பண்ண போறாரு. இல்ல டைரக்ட் ஆகி முத படம் வரல, அவ்வளவு ஸ்கிப். அநியாயம் பண்ணாதீங்க. ஒரு முத படம் வரல, தனுஷ் முன்னாடி படம் வந்துருக்கு சேர்க்கலாம். தனுஷ் செல்வராகவன் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். சொல்லிட்டாரு. யாரோ ஒரு ஆள் இருக்காங்க ப்ரோ, டக்கு ஞாபகம் முக்கியம். சரி ரைட், இப்படி வாங்க. டைரக்டர் ஆக்டர் காம்போ வரும்.
அண்ணன் டேரக்டர் இல்ல தம்பி டேரக்டர் யாராவது ஒருத்தர். இப்போ எப்படின்னா வந்து செல்வராமன் தனுஷ், ஜெயம் ரவி அவங்க அண்ணன், அது மாதிரி வேற யாராவது சொல்லுங்க ஒரு 3 பேர். விஷ்ணுவர்தன் டைரக்டர். கிருஷ்ணா. சூப்பர். அடுத்தது நான் பேசுறது கேக்குதா பிரகாஷ்? கேக்குது. நீங்களும் மாதிரின்னு ஒரே டைம்ல சொன்னீங்க. அதெல்லாம் சூப்பர்னு ஒரே சொல்லலாம், பேர் சொல்லாம. அண்ணா வெங்கட் பிரபு டைரக்டர், பிரேம்ஜி. சூப்பர். இன்னும் ஒரு ஃபேமஸ், நம்ம அதிகமா பேசக்கூடிய ஒரு ஃபேமஸ் காம்போ ஒண்ணு இருக்கு. சிறுத்தை சிவா அவர் தம்பி. சிறுத்தை சிவா நம்ம பேசலே ஒரு 100 தடவை சொல்லியிருப்போம். சத்தியமா இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. யாருக்கும் அஞ்சாத ஆளு, நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை சத்தியமா. ஆமா, சிறுத்தை சிவாவும் நடிகர் பாலாவும். ஆமா, அவர் ஒரு தமிழ் படம் தான் வடிவேலோட எல்லாம் பண்ணிருப்பாரு, ஜாலியா இருக்கும். அன்புங்கிற படம் செம்ம பாட்டுங்க. அந்த பாட்டு ஒரு பாட்டு. சரி, யாரு ப்ரோ? அண்ணா பிரகாஷ், அடுத்து டைரக்டர் வந்துட்டு அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ப்ரொடியூசர் அந்த கணக்கு வாங்க. ப்ரொடியூசருக்கு நம்மளும் நிறைய வருங்க. இல்ல ப்ரொடியூசர் நிறைய வரும். ஏன்னா காசு வச்சு டக்குனு யாரும் வேணா படம் எடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி ஆட்டுனப்ப தானே கஷ்டம். ஒரு 4-5 சொல்லுங்க, வாங்க போவோம். நானே ஆரம்பிக்கிறேன். சாமி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே. வேற கமலஹாசன், சாருஹாசன், கமலஹாசன், சந்திரஹாசன், அதெல்லாம். ஆமா, அது இருக்கு. சூப்பர். எஸ்ஆர் பிரபு, இளையராஜாவோட எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ் பாபு. அதுல டைரக்டர் காம்பினேஷன் 2 பேருமே ப்ரொடியூசர்லாம் வராங்கல்ல. அவரு ஒருத்தர் ப்ரொடியூசர், ஒருத்தர் டைரக்டர், ஒருத்தர் ப்ரொடியூசர், ஒருத்தர் ஆக்டர், அப்படியாச்சும் காம்பினேஷன் கேட்கிறாரு. அண்ணா கங்கை அமரன் அப்புறம் இளையராஜாவோட 3வது தம்பியா அவரு ஒருத்தர் ப்ரொடியூசராமே. அவர் பேரு ரஜினி கூட சொல்லியிருந்தாரு. அது பாவலர் கிரியேஷன் சொல்லி இளையராஜாவே தயாரிப்பாருங்க. அப்படி வரீங்க, அப்படின்னாலும் அவன் கணக்கு வந்துருது. சரி, ரைட்டு. அவ்வளவுதான் போல இருக்கு. அப்ப நம்ம இந்த வருஷம் 2025 ரீகேப் போயிடுவோமா? போயிடலாம் ஆரம்பிங்க. தெரியல, இன்னைக்கு ஏதாவது பேருன்னு பார்த்தா கௌதம் மேனன், ராஜீவ் மேனன் போட்டிருக்காங்க. ஏங்க அவங்க அண்ணன் தம்பி இல்லைங்க. ஏங்க யாருமே தனியா பண்றது? சங்கர் பச்சன், அமிதாப் பச்சன் அண்ணன் தம்பின்னு சொல்லிடுறாரு போல இருக்கே. ரைட்டு. 2025 ரீகேப்ல என்ன போலாம் அன்னைக்கு? பெஸ்ட் பிலிம் பேருமா? பெஸ்ட் பிலிம் ஆரம்பிக்கல. பிரகாஷ் ப்ரோ அத ஒதுக்கி வச்சிருந்ததே எல்ஐகே வரும், வாவாத்தியாரே வரும். ஆமாங்க, பேசல. நான் பெஸ்ட் பிலிம் ஒதுக்கி வச்சது காரணம், இன்னும் 2-3 படம் பெண்டிங் இன்னைக்கு வரட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேதான் வச்சோம். பெஸ்ட் பிலிமும் ஃபேவரட் பிலிமும் அதை பேசிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்டைல் சீக்வன்ஸ் எல்லாம் பேசுவோம். இன்னைக்கு வந்து பெஸ்ட் பிலிம், ஃபேவரட் பிலிம் 2 கேட்டகரியும் சொல்லுவான். உங்களுக்கு பெஸ்ட் இதாயா பெஸ்ட் அப்படின்னு இந்த ஆர்ட் பிலிம் மாதிரி கேட்டகரியில சொன்னாலும் சரி, இல்ல கமர்ஷியல் கேட்டகரியில சொன்னாலும் சரி. அப்புறம் இது பெஸ்ட் கேட்டகரியில இருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் பிலிம், இந்த வருஷத்துலயே எனக்கு வந்து ஒரு மைண்ட்ல எப்பவுமே இந்த படம் எனக்கு பர்சனல் ஃபேவரேட்டா மாறிடுச்சு அப்படிங்கிற கேட்டகரியில 2 படம் சொல்லணும். இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. ஃபர்ஸ்ட் விசால்ட் இருந்து ஆரம்பம், இல்லைன்னா யோசிக்க டைம் கொடுத்தா நிறைய வச்சிருவாரு. டக்குன்னு சொல்லுங்க. அண்ணா எனக்கு ஃபேவரட் ஃபிலிம் பறந்து போ, பெஸ்ட் ஃபிலிம் டிராகன். பறந்து போ ஒரு பறக்க முடியாத தியேட்டர்கள் அனுபவமா இருந்துச்சு. பறந்து போ ஃபேவரட் ஃபிலிம் வச்சிட்டீங்களா? ஆமாண்ணா, பறந்து போ ஃபேவரட். ஓ, நான் நீங்க மாத்தி சொல்றீங்களோன்னு ஒரு ரீகன்ஃபர்ம் பண்ணேன். பெஸ்ட் அண்ட் ஃபேவரட்ல. சூப்பர், ஓகே டன். அடுத்தது மாவீரன், நீங்க வாங்க. எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். அதுக்காக தேர்ந்தெடுத்தீங்கன்னு ஒண்ணு வேணும்ல. மாவீரன் சொன்னாலும் ஒரு விளக்கம் கொடுப்பார்ல, அது மாதிரி வேணும். நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் மாவீரன். இது பறந்து போ வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல எல்லாருமே ரொம்ப ஜாலியா பார்த்த, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். எனக்கு பர்சனலாவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு இதுக்கு பாப்பாவை கூட்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தோணுன படம். அப்புறம் சும்மா பாப்பாவை உட்கார வச்சு அந்த படத்தை மட்டும் டிவியில கொஞ்ச நேரம் ஓட விட சொன்னேன். ஸோ அது பர்சனலாவுமே அந்த கேரக்டர், அந்த படம், அது ஒரு மாதிரி ரொம்ப அது பிலாசபியா அது பேசுறது. எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், நடுவுல ஒரு கேப் வேணும், அந்த ப்ரெஷரு, அதை பத்தி எல்லாம் பேசுனது, அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ரொம்ப ஃபேவரட் படம் அது. ராம் சார் இப்படி ஒரு படம் எடுப்பாரு அப்படின்ட்டு யோசிச்சதே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதனால அது
பெஸ்ட் படம் டிராகன். ஏன்னா 100% சாட்டிஸ்பாக்சன் கொடுத்த படம். தியேட்டர் விட்டு வெளியே வரப்ப 100% எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த படத்துல. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாமே பக்காவா இருக்கு. எண்டிங் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டச்சிங்காகவும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே எல்லா பாக்ஸ்லயும் டிக் பண்ண படம் டிராகன். எனக்கு அது தியேட்டர் அனுபவமாகவும் மறக்க முடியாத அனுபவமா போனதுனால அது பெஸ்ட் படம். தமிழ்ல தான் அப்படி மாவீரன் ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ்ல சொல்லுங்க இப்போ. நம்ம அதெல்லாம் வந்து அப்புறமேட்டு பேசுவோம். ஃபர்ஸ்ட் 2025 தமிழ். எனக்கு பெஸ்ட் படம்னா இந்த படம் வந்து எந்த குறைகளுமே இல்லப்பா. இதுல நீங்க எந்த குறை சொன்னாலும் இந்த பேஜ் கிழிஞ்சிருக்கு பாருங்க சொன்னாலும் எனக்கு அதான் குறையாவே தெரியல அப்படின்ற மாதிரி படம்னா வீரதீர சூரன் தான். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இந்த வருஷம் ஓப்பனிங்லே. அன்எக்ஸ்பெக்டட் தான் எனக்கு வந்து அந்த டாப் 5 சொல்லணுன்றப்ப கூட அந்த படம் மைண்ட்ல இல்ல. ஒரு மாதிரி ஐடியாவே இல்லாம தான் சரி டீசர் ஓகேவா இருக்கு, ட்ரெய்லர் ஓகேவா இருக்கு, போய் பார்ப்போம்னு தான் உட்காந்து. ஆனா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த அவங்க செட் பண்ணது ஒரு கேரக்டரா, ஒரு அந்த கைதி வைவே எனக்கு அப்படியே கொடுத்துச்சு. கைதி நான் தேட்டர்ல பார்க்கலாம், நான் இதுல எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. சூப்பர் படமா எனக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு 5-6 டைம் பார்த்துருப்பேன். அந்த படத்துலயே நிறைய பேர் குறையெல்லாம் சொல்லுவாங்க, அந்த கிளைமேக்ஸ் மாத்திருக்கலாம், இது மாத்திருக்கலாம், அந்த பாட்டெல்லாம் தேவையில்லாது, அது எதுவுமே எனக்கு குறையாவே தெரிய மாட்டேது யார் என்ன சொன்னாலும். எனக்கு பர்சனல் ஃபேவரட்னா ரிப்பீட்ல பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது டியூடு பக்கம் வண்டி போயிருந்து. எம்எஸ் பிளேயர் போனாலே அந்த ஃபர்ஸ்ட் சீனு, லாஸ்ட் சீனு, இன்ட்ரோ சீனு, குறைகள்லாம் நிறைய இருக்கு. பார்க்க நிறைய குறைகள் தெரியுது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி படமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது டியூடு. பர்சனல் ஃபேவரட்னா டியூடு. பெஸ்ட் படம்னா வீரதீர சூரன். சூப்பர். அடுத்து சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? சுகுமார் ப்ரோ, பரணி, 2 பேரும் யாரு இருந்தாலும் சொல்லுங்க. உங்களோட பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் நான் இருக்கேன். சொல்லிடுங்க பரணி. எனக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் டூட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு அந்த கான்செப்டாகவே வந்துட்டு இது எனக்கு இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது பார்க்குறப்ப இப்படி ஒரு டர்ன் ஓவர் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து அதை இது பண்ணி வச்சுருந்தாங்க, சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தேட்டரில் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது எனக்கு ஒர்க்கும் ஆச்சு. அதேமாரி ஃபேவரட் ஃபிலிம் வந்துட்டு டிராகன். அந்த படமுமே வந்துட்டு அந்த ஒரு பிளாட் லைன் வந்துட்டு இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வர்றது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இப்படி தான் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு படம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறப்பயுமே வந்துட்டு அந்த டைரக்டர் ரொம்ப அமைதியாக வந்துட்டு எதுவுமே ரிவீல் பண்ணாமலே வச்சுருந்தாரு. ஸோ இது ரெண்டுமே எனக்கு தேட்டருக்கெலாம் சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, ஒர்க்கும் ஆச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த 2 படமே. ஃபுல்லஸ்டாக இருந்து தமிழில். ஓகே, சத்யன் ராஜேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு பெஸ்ட் ஃபிலிம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இந்த வருஷம். எனக்கு படத்து கதையாகவும் சரி, அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி மனநிலையோட தேட்டர் வந்து வெளியே வந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஃபேவரட் ஃபிலிம்னா வீரதீர சூரன் சொல்லுவேன். எனக்கு அதுல எல்லாம் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாஸ் படம் வந்து நல்லா சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. கமல், மகேஷ் ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ, சொல்லுங்க எல்லாரும். கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. ஓகே ஆகாஷ். எனக்கு 3 படம் இந்த வருஷம் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறது என்னன்னு அதெல்லாம் நான் சொல்லிட்டு அதுக்கு வரேன். அங்க போயிட்டு திருச்சி போயிட்டு உங்களை பேச விட்டா 3 போறீங்க. அப்பெல்லாம் 2 சொல்லிட்டு சொல்லிடுறேன். நான் ஃபைனலா என்ன பர்சனல் ஃபேவரட் இதுவும் மகேஷ் ப்ரோ எப்படி விஷால் ப்ரோ வருவாரு, அவர் கூட சேர்ந்து வந்துருங்க. கரெக்ட். விஷால் தான் யூஸ்வலா பண்ணுவாரு. ஆமா, அவருக்காக நான் சொல்லிடுறேன். இல்ல, எனக்கு 3 படம்னா டிராகன், டூரிஸ்ட் ஃபேமிலி, மார்கன். எனக்கு இந்த 3 தான் இந்த வருஷம் ரொம்ப பிடிச்ச படம், டாப் 3ல. இதுல பாத்தீங்கன்னா பர்சனல் ஃபேவரட் அண்ட் ஐ மீன் என்ன சொன்னாரு பர்சனல் ஃபேவரட்? பெஸ்ட் ஃபிலிம், ஃபேவரட் ஃபிலிம். ஓகேங்க. ஃபேவரட் ஃபிலிம்னா அஃப்கோர்ஸ் வந்து இப்போ டிராகன் தான் எனக்கு. என்னன்னா லவ் டுடே ஓடிடுச்சு. பிஆர்ட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு தெரியும். பிஆர் இந்த படமும் எதுவும் நம்ம அவங்க ப்ரமோ பண்ணதும் சரி, அந்த டீசர் இதெல்லாம் விட்டதுலயும் ஒரு நல்ல ஏதோ ஒரு நீக்கான கண்டென்ட். பிஆர் ஃபேனா மாத்துன படம் என்ன விஷயம்? இல்ல உங்களையும் பிஆர் ஃபேனா மாத்தணும். ஆமாம், அதுக்கு முன்னாடியே ஆயிட்டேன் நான்.
அதான் அதனாலதான் ஒரு ஹோப்போட இருந்தேன் நான். ஆனாலும் என்ன பண்ணும் இந்த படம், என்ன சொல்ல வருது, எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு பர்னி சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் டைம்லயும் ஒரு மாதிரி அதை நெகட்டிவா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஏதோ ஒன்று அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க அந்த டைம்ல, ஏதோ ஒரு யூனிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி படம் ஆரம்பிச்சதும் சரி, படம் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போது நமக்கு ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட், என்னடா இதே ஹீரோ இதே பண்றான், எல்லாத்துக்கும் இது பண்றான் அது பண்றான்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப் செம சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் சரி, பிஆர் இல்லாம மற்ற எல்லா கேரக்டரும் படமா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா எனக்கு இருந்தது வந்து டிராகன் தான். அது ஃபர்ஸ்ட். ஆனா பெஸ்ட் மூவின்னு எனக்கு ஃபீல் பண்ணது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி அதே எகெயின் அது ஒரு மாதிரி சென்சிட்டிவான டாபிக்கு. எகெயின் வந்து சசிகுமாருக்கும் கண்டினியூஸ் ஒன்றும் பெருசாக படம் ஓடல. அது ஒரு மாதிரி ஒரு கேம்பிள் மாதிரி தான் அந்த படம் வந்து எடுத்தது. அந்த இதை கரெக்டான அந்த சென்சிட்டிவிட்டியும் இது இல்லாமல் அந்த காமெடி, குறுக்கி காமெடி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி ஒரு படமாக ஒரு பேக்கேஜாக நல்லா பண்ணியிருந்தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் டிரைவர். பெஸ்ட் ஃபேமிலியை நான் பார்த்தது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, சொல்றேன் ப்ரோ. கேக்குதா? நான் சொல்றேன் ப்ரோ. யாரு சொல்லுங்க bro. யாராவது சொல்லுங்கப்பா. எனக்கு வந்து பெஸ்ட் மூவி வந்து பைசன். பைசன் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் வந்து மாரி செல்வராஜ் படம் இது வரைக்கும் தேட்டர்ல பார்த்ததே இல்லை. எனக்கு வந்து மாரி செல்வராஜ் படம் வந்து தேட்டர்ல போய் பார்க்கணுங்கிற விருப்பம் இல்லை. ஆனா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப தனியா போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மூலமா இந்த 3 சாங்ஸ் வந்து ஹிட் சாங்ஸ் தான் எனக்கு. 3 சாங்ஸுமே எனக்கு வந்து நான் ரிப்பீட்டடா வந்து ஸ்பாட்டிஃபைல ரெகுலரா கேட்டே இருக்கேன். தென்னாட்டு சிங்கம் அந்த பாட்டுமே, அது போக இன்னும் 2 பாட்டு இருக்கு. ஸோ லவ் சாங்ஸ். அதனால அந்த படம் வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா என்டையரா எனக்கு வந்து ரொம்ப குஸ்பம்ஸா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. தனியா போய் பார்த்ததுனால என்னமோ அந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மூவி வந்து மாரி செல்வராஜ் படத்தை வந்து தேட்டர்ல போய் பார்த்தேன். எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இந்த படம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி எடுத்து மாரி செல்வராஜ் எப்பவுமே எல்லாமே நல்லா இருக்கு, பட் அங்கங்க கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கும். ஆனா இந்த படம் எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை, ஃபுல்லா இன்ட்ரெஸ்டாவே இருந்தது. அதுல செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட் ஃபிலிம் வந்து குட் பேட் அக்லி. ஏன்னா குட் பேட் அக்லி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போய் தேட்டர்லேயே வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பார்த்த படம். ஸோ தேட்டர்ல போய் 3 டைம் பார்த்த படம், அதனால குட் பேட் அக்லி. ஹலோ, இப்ப சொல்லுங்க ஆகாஷ். ஓகே, ஹலோ. நெக்ஸ்ட். ஓ ஆமாம் ப்ரோ, நம்மளதான் பேச விட மாட்டாங்க, நடுவில் வந்துடுறேன். கேக்குதா ப்ரோ? இது யார் இப்போ? ஐயா ஒரு நிமிஷம் அவர் சொல்லி அரே ராஜபாண்டியன், கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க bro. எனக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஆகாஷ். எனக்கு வந்து பெஸ்ட் படம்னா எனக்கு குடும்பஸ்தன். எனக்கு அது அந்த வெறும் மணிகண்டனுக்காகவே மட்டுமே எனக்கு ரொம்ப பயங்கரமான ஆக்டிங். அது வந்துட்டு ஒரு மாதிரி எல்லா சீனுமே புதுசா இருந்து ஒரே ஆக்டரே பயங்கரமா ஆக்ட் பண்ண மாதிரி இருந்த ஒரு படம். அதுல ஆனா நீங்க இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் ஒரு சாங்கு எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஹிட் ஆகிலாம் அந்த படம் லைக் நம்மள பார்க்க வச்ச மாதிரி இல்லை. அந்த படமாவே அது சூப்பரா இருந்துச்சு. லைக் அவன் லைக் இப்போ நம்ம டூட்ல வந்துட்டு டூட்ன்ற பிஆர் ஒரு டென்ஷன் ஆகி ஒரு ஆக்ட் பண்றப்போலாம் நம்மளுக்கு சிரிப்பு வரும்ல. ஆனா வந்துட்டு அது மணிகண்டன் பண்ணும்போது வந்துட்டு என்னவோ நானே அந்த ப்ரெஷர் குக்கர்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபேவரட்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு F1 தான். எனக்கு F1 எத்தனை தடவை ரீவாட்ச் பண்ணிருப்பேன்னு. ஐயா அது 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 100 நாள் ஓடி இருக்கு இந்தியால, 125 கோடி பண்ணிருக்கு இந்தியால, கணக்குல வராதா? சரி ஓகே, அப்பனா டிராகன் ப்ரோ. அதுக்கப்புறம் பயங்கரமா ரீவாட்ச் பண்ணதான் டிராகன். ஆனா இப்ப மகேஷ் ப்ரோ 3 சொன்னார்ல, அந்த மாதிரினா F1 சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி தான் பண்றீங்கல்ல அப்படின்னா நானுமே F1 சொல்லிருக்கேன். நீங்க இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க பிரகாஷ் அண்ணா. நான் சொன்னா மட்டும் இப்படிதான் சொல்லுங்க. ஒரு வாட்டி பிரேக் பண்ண மன்னிச்சிருவாங்க விஷால். ஏங்க அவரு வேகமா போயிட்டாருங்க, நம்ம நிப்பாட்ட விட்டாரு. நீங்க நிப்பாட்டினார் அவரு. நியாயம் பண்றீங்கண்ணா எல்லாரும். நானும் அப்புறம் சொல்லுவேன். அடுத்தது சொல்லுங்க தலைவா. கேக்குதா ப்ரோ? ஹலோ, கேக்குது ப்ரோ. கேக்குது ராஜா. எனக்கு இந்த வருஷம் பெஸ்ட்னா டிராகன் தான். முதல் மாவீரன் சொன்ன மாவீரனா அது மாதிரி யாரோ பேசினாங்க. ஒரு ஜீரோ கரெக்ஷன், அதாவது வந்து ஜீரோ எரர்ன்ற மாதிரி படம் பிளாஸ்ட் பார்த்த உடனே வந்து எந்த ஒரு குறையுமே இல்லடா அப்படின்ற மாதிரி இருந்தது.
தியேட்டர்ல பார்த்துட்டு அந்த படத்தை வந்து திரும்ப ஒரு அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2வது தடவை தியேட்டர்ல போய் பார்த்த படமும் டிராகன் தான். பிளஸ் வந்து ஓடிடிலயுமே இந்த வருஷம் அதிகமா ரீவாச் பண்ண படமும் டிராகன் தான். ஸோ அது வந்து நான் முதல் இதுல வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்து 2 படம், இன்னொன்னு ஜிபியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும். ஜிபியு பாத்தீங்கன்னா வந்து விடாமுயற்சிக்கு அப்புறம் வந்தாலும் தியேட்டருக்கு போய் எதுக்காக அந்த தியேட்டருக்கு போறோம், என்ன படத்துக்காக போறோம், அந்த மியூசிக்கும் சரி, அந்த அந்த அவங்க இதுல இருந்து இறங்கி வர்றதெல்லாம் வந்து பிளாஸ்டா இருந்தது. ஒரு 2 தடவை பார்த்தேன் படம் ரிலீஸ் ஆன புதுசுல. அது எதுக்காக தியேட்டருக்கு வர வச்சிருக்கோம், ரசிகர்கள் எதுக்காக வர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராப்பரா சர்வ் பண்ண மாதிரி இருந்தது. அதனால ஜிபியு. டூரிஸ்ட் ஃபேமிலியுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா போனதுதான். பேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதை வச்சு தியேட்டருக்கு போனோம். அது ஒரு பயங்கர ஒரு காமெடி, எல்லாமே ஒரு எமோஷன்லாம் பயங்கரமா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வர டயலாக்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்டிஃபைவா இருந்தது. படம் சசிகுமார் படம்னா ஒரு கண்டிப்பா ஒரு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த படம் ரொம்ப நாளா அந்த ஒரு அவர் ஃபிளாப்பா கொடுத்துட்டு இருந்ததுக்கு இந்த படம் ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷனா இருந்தது. எனக்கு ஜிபியும் இதுவும் வந்து அடுத்த லிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து டிராகன். எல்லாம் 3 போறீங்க. ப்ரோ நான் சொல்லலாமா? நான் சொல்லலாமா? நான் சொல்லிக்கிறேன். சரி சொல்லுங்க. எனக்கு வந்து 2மே பிஆர் படம் தான். பெஸ்ட்டும் சரி, ஃபேவரட்டும் சரி. ஃபேவரட் வந்து டிராகன், பெஸ்ட் வந்து டியூடு. டிராகனை பத்தி நம்ம தான் நிறைய விஷயம் சொல்லுவோம். எனக்கு வந்து அஸ்வத்தை பத்தி கொஞ்சம் பேசணும். அது வந்து அவரோட கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு வந்து அந்த படம் முன்னாடி அந்த கான்ஃபிடென்ஸ் எவ்வளவு இதா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எங்கேயோ அடி வாங்க போறான், என்னமோ ஆக போகுது பேசுற பேச்சுக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா ரிலீஸுக்கு அப்புறம் அது அப்படியே பாசிட்டிவ் ஆச்சு. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வந்திருக்கான் பாருங்களேன் அப்படின்னு. அதனால அந்த கான்ஃபிடென்ட் தான் இவ்வளவு தூரம் அந்த படம் வந்திருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து எல்லார பத்தி பேசுறதோட அஸ்வத்தை பத்தி பேசணும்னு இருந்துச்சு. அது எல்லாமே அந்த படத்தோட ஸ்டார்ட் டு எண்டு எல்லாமே அஸ்வத் தான் அந்த படத்துல. அதாவது அந்த பட்ஜெட்டும் சரி, அப்படியே சொல்லலாம். நம்ம என்ன எடுக்கிறோமோ அது கரெக்டா தெரிஞ்சிருக்கு அஸ்வத்துக்கு. இதான் நம்ம எடுத்திருக்கோம், இதான் இந்த மாதிரிதான் படம். முக்கியமான விஷயம் டிராகன்ல அந்த சர்ப்ரைஸ் நம்ம யாருக்குமே தெரியாம இருந்ததுதான். அது எங்கேயோ கசிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளவு இதா இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த சர்ப்ரைஸ் முக்கியமா அது பேக் பண்ணிருக்கோம். அந்த இன்டர்வியூ முக்கியமான கேரக்டர் அது எல்லாமே அப்படியே சீரியலாம் அந்த டைம்லலாம் வரும். 3 Idiots அந்த மாதிரி ராஜ்குமாரி படம்லாம் இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு இது நடக்கும், ஒரு பாசிட்டிவா ஒன்று நடக்கும் எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் டிராகன். அது அப்புறம் டியூடு வந்து அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம். அது எல்லாமே நடந்துச்சு டியூடுக்கு தான் இருக்கிறதுலே. அது நிறைய பேர் போனவும் செஞ்சாங்க, நிறைய பேர் அடிக்கவும் செஞ்சாங்க, பயங்கரமா டிபேட் நடந்துச்சு. அந்த டைரக்டருக்கு அடி விழுந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு டியூடுக்கு. A to Z ஒரு படம் ரிலீஸ் ஆனா என்ன நடக்குமோ அது எல்லாமே டியூடுக்கு நடந்துச்சு. எல்லாத்த விட அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டே பட்டு எதுவுமே தெரியாது, ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதுவும் அந்த இன்டர்வல், ஒரு ப்ரீ இன்டர்வல் சரத்குமாரியோட கேரக்டர் தெரிஞ்சதுல இருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் பிளாஸ்ட் தேட்டரே. அந்த சீனே வேற அளவு சீன் எல்லாமே இருக்கும் அந்த சீன்லயே. முக்கியமா பிஆரோட ஆறானா நமக்கு என்னன்னு தெரிஞ்சது அந்த ஒரு நடந்து வர போதுதான். அது உண்மையாவே அவன் ஸ்பெஷல் மென்சர் நம்ம சாய் மாமாக்கு. எல்லாமே அந்த படத்தோட A to Z முக்கியமான காரணமும் சாய் பயங்கர். இந்த படத்துல எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே பிஆர் படம் தான் இந்த வருஷம். பெஸ்ட் ஃபேவரட் அவ்வளவுதான். அல்தான் சொல்லுங்க. ஃபேவரட்னா ரொம்ப பிடிச்ச படமா இல்ல தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண படமா, அது மட்டும் எனக்கு சொல்லி. இந்த மாதிரிதான் பல்தான் கேள்வியே கேட்பீங்க நீங்க. சொல்லணும்ல, ஏன்னா 2 இருக்கு. டாக்குன்னு வாங்க. அது டாக்கு தான். இருங்க சொல்லி முடிக்கிறேன். எனக்கு பெஸ்ட் பிலிம்னா இந்த வருஷம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு இது போட்டிருந்தாங்க. அந்த ரிலீஸ் டைம்ல வந்து எல்லாருமே பாசிட்டிவ் சொல்லும்போது பிடிக்காதவங்க எல்லாம் இப்படி ஒரு ஏரியா இருக்குமா, இப்படி ஒரு ஆள் இருப்பாங்களா, இப்படி ஒரு யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கதை தான், ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. ஆனா அது ஒரு இடத்துல கூட போர் அடிக்காம பயங்கரமா கொண்டு போன படம் அது டூரிஸ்ட் ஃபேமிலி. அதனால இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிலிம் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அண்ட் தென் ஃபேவரட் பிலிம் இந்த வருஷம் வந்ததுல நான் தியேட்டர்ல என்னையே மறந்து நான் ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு போடுறது எண்டிங் தேங்க்ஸ் கிரெடிட் வரைக்கும் கத்திட்டு வந்தது நம்ம ஜிபியூ மட்டும்தான். அதை தாண்டி தமிழ்ல இந்த வருஷம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த எந்த படமுமே கிடையாது. எத்தனை படம், நிறைய படம் பார்த்துருக்கேன். ஓகே இது நல்லா இருக்கு
ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் தொண்டை தண்ணி கத்தி என்ஜாய் பண்ண ஒரே படம் அது மட்டும்தான். ஸோ ஜிபிஓ தாண்டி எந்த படமுமே இந்த வருஷம் என்னோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டறதுக்கு படம் இல்லை தமிழ்ல. நீதான் பேசுறியா பல்தானே இல்ல யாராவது உனக்கு டப்பிங் கொடுக்குறாங்களா? நான் தானா? ஏன்னா இந்த நம்புற மாதிரி பிரபு இல்லையே. क्या हुआ ஒரு ஏங்க நிகழ்வு நடந்திருக்கு. பிரேமானந்த் ஏங்க அந்த படத்துல நான் 1008 விமர்சனம் இருக்கலாம். பட் என்ன தியேட்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்து முடியிற வரைக்கும் என்னை என்டர்டெயின் பண்ணுச்சா, என்ன மறந்து நான் என்ஜாய் பண்ணி கத்திட்டு வந்தேனா, அது எந்த ஹீரோமே இந்த வருஷம் நான் பண்ணலங்க தமிழ்ல. தெலுங்குல இவர் தாக்கு மகராஜ்ல ஜூன் அவர் பண்ணார். ஜூன் 5 பல்தான், ஜூன் 5 என்ஜாய் ஜூன் 5 பண்ணிருந்தீங்க. ஜூன் 5 என்ஜாய் பண்ணது வந்து ஆர்ஜே விஷாலுங்க, அவரு கிடையாது, நான் இல்ல. ஆர்ஜே விஷால் அவர் கிடையாது, நான் இல்லையா? சார் நான் கிடையாதுங்க, அவரு. நான் கிடையாதுங்க, அவரு. அவரு கண்ணு என்னங்க ஜூன் 5 வந்துச்சு? விண்வெளி நாயகா. விண்வெளி நாயகாவா? பல்தான் அவர் கிஸ் சொல்றாரு. கிஸ் இல்ல ஏங்க, கிஸ் அதாவது கிஸ் வந்து நல்ல படம் ஜூன் 5 இல்ல. விஷால் bro, அதாவது ஜூன் 5. கிஸ் வந்து எனக்கு வந்து நல்ல படம் தான் அதெல்லாம். பட் எனக்கு பெஸ்ட்னா அந்த படம். பட் என்டர்டைன் பண்ணது அது எங்களுக்கே தெரியுமே பல்தான், வந்து கிஸ் உங்க ஃபேவரட் படம் எங்களுக்கே தெரியும். நீங்க அதை பதிய வைக்கணும். சரி பிரகாஷ் ப்ரோ, ஒஸ்ட் படம் எப்ப கேட்க ஆரம்பிப்பீங்க? அந்த அன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பீர் நாளை இப்பயே சொல்லிடுறேன். நாளைக்கு பெஸ்ட் வில்லன், நாளை மறுநாள் ஒஸ்ட் ஃபிலிம். ப்ரோ இந்த வருஷம் பாருங்களேன் ப்ரோ, அன்னைக்கே சொல்லல 2 பேருக்குள்ளதான் போட்டியே. ஒண்ணு பெரியவர், இன்னொரு அதுக்கு இடையில இருக்கும் இன்னொருவர். 2 பேருக்குள்ளதான் போட்டியே. இந்த 2 மூத்தவர்கள், இன்னொரு யார் சொன்னா கமல்ல? 2 மூத்தவர்கள். ஓகே ஓகே. எனக்கு சொல்லிட்டாரா கமல்? ஐ ஹேவ் another options. குடும்பஸ்தன் பல்தான் எங்களுக்கு தெரியும். ஆன்சர் லீக் பண்ணிட்டேன். பரவாயில்ல. மதன் ப்ரோ சொல்லுங்க. மதன் ப்ரோ நான் இது ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஆகாஷ் ப்ரோ கேங் நான் இது ரேகன் குடும்பஸ்தன் 2 படமும். இதான் நானும் சொன்னேன் முதல்ல. குடும்பஸ்தன் வந்து ஃபேவரட் ஃபிலிம், டிராகன் வந்து பெஸ்ட் ஃபிலிம். அப்ப அந்த குடும்பஸ்தன் ஃபேவரட் ஃபிலிம் சொன்னவங்க எல்லாரும் உங்க வாயில இருந்து குடும்பஸ்தன் வரவே இல்லையே. இல்ல ஆமா குடும்பஸ்தன் சொன்னாரா? டூரிஸ்ட் ஃபேமிலி. முக்காவாசி சொன்னவங்க கேங்க டிராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் எஃப்1 சொல்லி இது பண்ண மாதிரி நான் வந்து அடுத்துலாம் வந்து இது மதராசி சொல்லிக்கிறேன். மதராசி எனக்கு பிடிச்ச படம். நன்றி, வணக்கம். விஷால் இதுக்கெல்லாம் அப்புறம் பிரகாஷ் அண்ணன் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு 3 சொல்லுவேன். அதர் லாங்குவேஜ் போய்மா அடுத்து. அதர் லாங்குவேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரியா அவர் முடிக்கட்டும். கமல் ஏரியா சிம்பிளா முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கமெண்ட படிச்சுட்டு விஷால் முக்கியம் போயிடும். எனக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம்னா ஒரு 10 படத்துல ஒரு 10 நிமிஷம் தூக்கிட்டு அதான் பெஸ்ட் ஃபிலிம். அப்படின்னா எனக்கு 11 இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன். நல்ல ரைட்டிங், சூப்பரான ஒரு ஃபிளாஷ்பேக்கு, பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எதிர்பாராத ட்விஸ்ட். நான் வந்து உன்னையெல்லாம் தப்பா நினைச்சேடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகேசோட தம்பியெல்லாம் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் படத்துல பாத்தீங்கன்னா அதுவே ஒரு அப்புறாடி பாவம் இன்னொருத்தர் கொடுத்துதான் வாழ்ற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ்லாம். அதே மாதிரி ஹீரோ அவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவர் மேலே சந்தேகம் வர அளவுக்கு இருந்துட்டு கடைசியா நமக்கு வந்து பெரிய ட்விஸ்டா வச்சது. அதுபோல் இந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஜெயில் போர்ஷன்ஸ், அதுல வர பேசுற டைலாக்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். அந்த ஹீரோயின் போர்ஷன் மட்டும் தூக்கிட்டானே அந்த படம் ஒரு இந்த வருஷத்தோட மிக சிறந்த ஒரு ரைட்டிங்ஸ், மிக சிறந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேவரட் ஃபிலிம்ல எல்லாரும் சொல்ற மாதிரி 2 படம் இருக்கு. 2ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால நம்ம ஒண்ணுதான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறனால ஒண்ணு சொல்லலாம். எனக்கு டிராகன் சொல்றேன். டிராகன் வந்து என்னுடைய இந்த வருஷத்தோட ஒரு ஃபேவரட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான எப்படின்னா டீசர் ட்ரெயிலர்லாம் பார்த்து கண்டிப்பா அந்த படம் தேராது. ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு ஓடிடும், அவ்வளவுதான் இருக்கும். அதுலயே பத்தி நிறைய செகண்ட் ஹாஃப் சொல்லப்பலாம். ஏன்னா லவ் டுடே வந்து ஒரு மேஜிக், ஒன் டைம் மேஜிக். அது திரும்ப லவ் டுடே திரும்ப ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு. என்னத்த இது பேசும், அது இப்போ எப்படி தேர்ன்னு தெரியல அப்படின்னு போக. அது போக பார்த்தீங்கன்னா டேரக்டரோட பேட்டிகள் வேற அவரா ஐயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பண்றது, அந்த அதுப்பா ஒண்ணு இருக்கும்ல. அதுக்கு நம்ம வந்து அவர் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பயங்கரமா இருக்கிறாரு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்ப பேசுறப்ப அதுப்பா தெரியற மாதிரி இருந்துச்சு. ஆனா தியேட்டர்ல போய் படம் பார்த்தா நம்ம ட்ரெயிலர் காமிச்சதுக்கு அப்படி டைரக்டா ஆப்போசிட்டா படம் இருந்துச்சு. டைரக்ட் ஆப்போசிட்டா படம், டோட்டல் கான்ட்ராஸ்டா எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரசிக்கும்படியா, ரொம்ப தியேட்டர்ல என்ஜாய் பண்றோம். ஸ்டார்ட் டு எண்ட் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் அதே சமயம் பயங்கரமா ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். படத்தை ஸ்கிரீன் பில்ல கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. கிளைமேக்ஸ் டெஸ்ட் உள்பட யாருமே ரிவீல் பண்ணல. அது ஒரு பெரிய படம், அந்த படத்துக்கு சர்ப்ரைஸ். அவங்களும் டீமும் ரிவீல் பண்ணல. படம் பார்த்துட்டு வந்த யாருமே ரிவீல் பண்ணல. ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் ஆஃப்ல தான் இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ரிப்பீட் ஆச்சு உள்ள ஒரு படம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஃபேவரட் படம், அது அஜித் பல்சார் சொல்லிட்டாரு, அதனால நான் சொல்ல
ஆனா அதிகமா அதுக்கப்புறம் ரிப்பீட் வச்சு பார்த்த படம் அதுதான். நான் 2 படம் நீங்க சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம் எப்படி இல்லைங்க, அதுதான் ஒரு படம் நீங்க சொல்லல நானு. சொல்லலாம் எப்படி 2 படம் சொல்லக்கூடாதுல்ல, அதனால நான் சொல்லல, அஜித் சொல்லிடுங்க தான் சொல்லிடுங்க சொல்லிட்டாருன்னு சொல்றேன். பிரகாஷ் சொல்லிடுங்க அதான் பரவாயில்ல. அதுதான் நீங்க சொல்றேன். நீங்க நான் சொல்ல 2 படம் ஒரு ஆள் நீங்க சொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டே மீறக்கூடாதுல்ல. நான் இவ்வளவு நேர்மையா இருக்கேன் பாருங்க. நான் ஏங்க பெஸ்ட் பிலிம் ஃபேவரட் பிலிம் தாங்க. 2ல 1 டிராகன், இன்னொன்னு என்ன? இப்பதானே சொன்னேன் அதான் 11. சொன்னேன், பெஸ்ட் பிலிம் 11 ஒரு மணி சொல்லிட்டேன். நேரம் 11 சொல்லிட்டேன் பெஸ்ட் 11. பிலிம். ஓகே ஃபேவரட் ஓகே. பிலிம் அது வந்து தமிழ் பிலிமா என்ன? 11 தமிழ். அட பாவி, அட பாவி, தமிழ் டைரக்டர் யாரு? பார்த்தது இல்லையா? ஐயா படம் எல்லாம் நீங்க சொல்லி நான் ஞாபகம் இல்லையா? ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நாள் ஹீரோ கண்டென்ட் போய் தெலுங்கு பார்த்தேன். தானே, அதனால கேக்குறாரு. ஹீரோ தெலுங்குங்காட்டி நான் இல்ல கேட்டேன். படம் பார்த்திருந்தா தமிழ்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஐயா படம் தமிழ் படம் அது. ஞாபகம் இல்லையா பரணி? தமிழ் நீங்க தெலுங்கு எல்லாம் சொல்லி பைலிங்குவல். நான் போய் தமிழ் பார்த்துட்டு தெலுங்கு வந்தேன். பைலிங்குவல். நான் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்தேன்ல அந்த படம். சூப்பர். அதான் அந்த படம் தமிழ் படம் தான். தமிழ்லையும் தெலுங்கு ஒரே இடத்துல எடுக்கப்பட்ட படம். ஆனா தமிழ் படம் தான் மெயின். அது எங்க குழந்தை பிறந்த டைம்ல நீங்க சொல்லி அதுக்கு அடுத்த வாரம் நான் அழுங்காப்புல ஓடி போய் பார்த்து வந்தது. சரி, 1ஆம் தேதி ரைட், ஓகே. குழந்தை பிறந்துச்சு. பாரதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கமெண்ட் பார்த்து வந்தது. படிச்சிருக்கீங்களா? படிச்சுட்டுமா? நான் படிச்சிடுறேன். புதுசா சுகன் ஸ்பீக்கர் படிக்க ஒருத்தர் படிக்க. வந்திருக்காரு, கேட்டுருங்க அவரையும். அப்புறம் யாரு? பஸ் அரசு அரசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பரணி, சொல்லு. எனக்கு ஜிபியூ இது ஃபேவரட் ஃபிலிம், தியேட்டர்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணது. அப்புறம் இது டூரிஸ்ட் ஃபிலிம் எனக்கு பெஸ்ட் ஃபிலிம் நம்ம தமிழ்ல. இது சொல்லலாமா? அதர் ஸ்டேட் சொல்லலாமா? அதர் ஸ்டேட் இப்ப இல்லையா ப்ரோ? இல்லைங்களா? ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று பார்த்தா இது ஆண்பாவம் போனது, அது பிடிச்சிருந்தது. 2 தாங்க சொல்லணும். ஓகே ஓகே, அது எனக்கு பிடிச்சிருந்தது, ஆண்பாவம் போனது. சரி, ஓகே. ஓகே 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 ஓகே, கமெண்ட் பண்ணிருந்தா. ஓகே ஓகே. சுகன் ப்ரோ வந்துட்டு நம்ம சுகன் பெஸ்ட் ஃபிலிம் ரெட்ரோ, ஃபேவரட் ஃபிலிம் டூடன் மதராசி சொல்லியிருக்காரு. ஒண்ணே தான் கணக்குல எடுத்துக்க. மதராசி கணக்கு எடுத்துக்கோங்க. டூடு தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. டூடு கணக்கு எடுத்துக்கங்க. விஷால் விஷால் நீங்க ஒண்ணு. AKS அஜித் அவர் வந்து பெஸ்ட். ஐயோ பரணி, அவர் ஃபேமிலி பிடிக்கும் அதனால சொன்னேன். நீங்க வேற உடனே தப்பா நினைச்சுக்கிறது. சரி இல்ல, அதான் அஜித் பெஸ்ட் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஃபேவரட் ஃபிலிம் மதராசி. கிருஷ்ணகுமார் பெஸ்ட் ஃபிலிம் டிராகன், ஃபேவரட் டூடு. அதர் லாங்குவேஜ் சொல்லியிருக்காரு. அது இன்னொரு நாள் படிக்கலாம். இன்னொரு நாள் எப்படி இந்த கமெண்ட் எடுத்து படிப்பீங்களா? இல்ல இல்ல, இன்னைக்கே முடிஞ்சிடும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம். அதர் லாங்குவேஜ் அவர் பெஸ்ட் சொல்லியிருக்கிறது சொல்லிடுறேன். துரந்தர் ஃபேவரட் வந்து பொன்மான், பெஸ்ட் துரந்தர், ஃபேவரட் பொன்மான். அப்புறம் இன்னொருத்தர் குமரேசன் ஃபேவரட் ஃபிலிம் 11, பெஸ்ட் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி. RK பெஸ்ட் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஃபேவரட் ஃபிலிம் 11. அந்த ட்வின்ஸ் ட்விஸ்ட்னால ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவா பெஸ்ட் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஃபேவரட் ஃபிலிம் டிராகன். அருள் பிரகாஷம் நல்லா இருக்கும் பரணி. வாவாத்தியாரா? ஐயோ, வாவாத்தியார் ரிலீஸே ஆகல. அது உங்களுக்கு வந்து இதுன்னு தெரியாதா பரணி ப்ரோ? அவர் நக்கல் போட்டிருக்காருன்னு போடுறீங்க பாத்தீங்களா? ஏங்க நான் சீரியஸா நான் வந்துட்டு நான் இப்ப படிச்சது இருந்தாங்க ரியலைஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆகல. ஏங்க யாருன்னே தெரியலங்க சீரியஸா. முத்து. சரி, எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்கிறீங்களா? நானும் பாக்குறேன் இருங்க. முத்து பெஸ்ட் வீரதீரசுரன், ஃபேவரட் ரெட்ரோ. ஹவாஸ் ஆரோமலே. பரணி ப்ரோ பொறுத்த வரைக்கும் பரணி ப்ரோக்கு அது மீடியோக்கர் ஃபிலிம். எஸ் கரெக்ட். அவ்வளவுதான், வேற யாரும் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அப்படியே வாங்க அதர் லாங்குவேஜ் போயிருவோம். தமிழ் பெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம் அதையும். ஓகே, தமிழ்ன்றவர் சொல்லியிருக்காரு பெஸ்ட் ஃபிலிம் டிராகன், ஃபேவரட் ஃபிலிம் பறந்து போ. அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு பறந்து போ நிறைய பேர் ஹைலைட் பண்றீங்க, எனக்கு புரியல எனக்கு. ஆனா ஒரு சின்ன பையனுக்கு அவ்வளோ அதான் எனக்கு அது சொன்ன எனக்கு அது இப்போ பொலிட்டிக்கலா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு மாதிரி. அந்த இந்த அளவுக்கு ஒரு பையனுக்கு செல்லம் கொடுக்க கூடாதோன்னு தோணுச்சு எனக்கு அந்த படம். உங்களுக்கு மாமன் ஒரு கோட்டை சாப்பஸ்டர் அந்த இதுல அவன் என்ன ப்ரோ, அவன் அடம் பிடிக்கிறதே மாமா மாமா. அது கிராமத்து சைடு, இது சிட்டி சைடு, அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். கமல் கமல் அவ அடம் பிடிக்கிறதே மாமா மாமான்னு மட்டும் தான் அடம் பிடிப்பான். இவன் என்னென்ன பண்ணும் அதுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது நடுவுல போய் படுத்துட்டு மாமா அடம் பிடிக்கிறாங்க. அதான் ப்ரோ, அதுல அவ அடம் பிடிக்கிறத ஒரு விஷயம்தான். ஆனா இவன் எல்லாத்துக்குமே அடம் பிடிப்பாங்க.
தெருவு கூடிடுவான், ரோட்டு கூட்டிடுவான், வீட்டை பூட்டிடுவான், இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொட்டணும் இந்த மாதிரி பசங்க தான் தோணுச்சு. மாவீரன் ரெண்டுமே ஒரே கணக்கு தான் மாவீரன் எனக்கு. ஆமா, அப்போ உங்களுக்கு ரெண்டுமே கொட்டணும், ஏண்டா ரெண்டையுமே கொட்டணும். ரெண்டுமே குப்பை தாண்டான்றீங்க பரணி ப்ரோ. இத மக்கும் குப்பை முக்கா குப்பை வேறையாடான்றீங்க. சொல்றேன், அந்த கேரக்டர்ஸ் அப்படி பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்றேன். 2 பேருமே வந்து கொஞ்சம் அடி தேவைப்படுது லைட்டா. உன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காமன்றீங்க. சரி ஓகே, அதர்லாம் அப்படியே அதெல்லாம் சொல்லிடுங்க மாவீரன் ப்ரோ. அதர் லாங்குவேஜ்னா அங்க எனக்கு 2 இருக்கு. அதுலயும் பெஸ்ட் ஃபேவரட்டா இருங்க நான் சொல்றேன். ஒண்ணு, இன்னொன்னு வந்து துரந்தர், வேற எதுவும் இல்ல. ஃபேவரட் வந்து அந்த ஆமீர் கான் படம் தான். என்னோட ஃபேவரட் சினிமால பேரே தெரியல ஃபேவரட்ன்ற. சித்ரா ஜமீன்தாருங்க. நேத்து தாங்க ஒரு சொன்னேன். என்ன அது வந்து ஃபேவரட் ஜானர்னாலே ஃபீல் குட் தான். எனக்கு ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அது எல்லாமே ஒரு செலிப் தட்டிடுச்சு. ஒரு மாதிரி எப்பவுமே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபீல் குட்டா ஒரு படம் பார்த்தேன்னா அந்த நாளே ஒரு மாதிரி அந்த படத்து மோட்லயே இருப்பேன். அந்த மாதிரி நான் ஹாப்பியா வெளியே வந்தது. எல்லாரும் பார்த்தே ஆகணும் இந்த மாதிரி படங்கள்லாம் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து சித்தாரே ஜமீன் பர் தான். பெஸ்ட் படம்னா இந்த வருஷத்தோட பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பெஸ்ட் படம் எல்லாமே செதுக்கியிருக்காங்கப்பா அப்படின்னது துரந்தர் தான். பார்ட் 2க்காக eagerly வெயிட்டிங். இந்த படம் வந்து அந்த எல்லா காலகட்டங்களையும் ஒரு படம் இருக்கும்ல, அவங்களுக்கு ஷோலே இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் கேப்டன் பிரபாகரன் இருக்கும். அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு அந்த ஒரு படம் கல்ட்டா பேசக்கூடாது. அந்த மாதிரி இந்த படம் பெருசா பாலிவுட்ல பேசக்கூடிய ஒரு 10 வருஷத்துக்கு பெஞ்ச் மார்க்கா இருக்கும் துரந்தர். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு வந்து சூப்பர். எனக்கு வந்து தெலுங்குல வந்து லிட்டில் ஆர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் ஒரு மாதிரி பிரேமோட வைப்பு, பிரேமோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால லிட்டில் ஆர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் எல்லாமே பாட்டு, அது வர சுச்சுவேஷனு எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ப்ரீ ஜியோ எரா அந்ததே ரொம்ப எனக்கு பிடிச்சா. நல்லா இருக்கே அப்படி அந்த லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மலையாளத்துல வந்து பொன்மான், அது உண்மையாவே சரியான படம். அப்பெல்லாம் இப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியாது. அந்த கதை அது இப்பெல்லாம் இருக்குன்றதே எனக்கு பொன்மான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்பெல்லாம் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு நகை, அப்பெல்லாம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. உண்மையாவே இவ்வளவு வருஷத்துல இப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு புதுசா இருந்துச்சு அந்த படமே. பேசினும் அவர் பேர் அவர் அந்த அம்பனாவரவர் நடிக்கிறேன் ஆவேசத்துல. அவரும் சரியான செகண்ட் ஹாஃப்ல பேசில் பிரிச்சிருப்பாரு அந்த படத்துல. சரியான பிரசன்ஸ் அவருக்கு. அந்த படமே அவர் தான் அந்த படமே. அது உண்மையாக ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஹிந்தினா துரந்தர், அது அதே இல்ல சாய்ஸ். துரந்தர் தான். அப்படியே அந்த 3 லாங்குவேஜ் சொல்லிருக்கு. நாவல் பேஸ்ட் பண்ண ஃபிலிம் ஆக்சுவலா. அரபி டைட்டில் தான் போயிடும். அண்ணா ஒரு மகேஷ் இருங்க நான் சொல்ல வாட்டது அதெல்லாம் அண்ணா நான் சொல்லிடுறேன். சரி நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். நீங்களா டக்குன்னு முடிக்க போறீங்க? இல்ல நான் ஈஸியா சொல்றேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வந்துட்டு மாவீரன் சொன்ன மாதிரியே துரந்தர் தான். இந்த வருஷத்துல பெஸ்ட் படம் எல்லா கிராஃப்ட்லயும் சும்மா அடிச்சு காலி பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் துரந்தர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சவுண்ட் ட்ராக் நான் இப்படி ஒரு படத்துக்கு அடிக்ட் ஆவேன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒரு ஹிந்தி படத்தோட சவுண்ட் ட்ராக்குக்கு நான் இப்படி அடிக்ட் ஆவேன்னு எனக்கு தெரியல. அது சவுண்ட் ட்ராக்காவும் ரொம்ப சூப்பர். இன்னொன்னு மாவீரன் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரிஜினல் ஹிந்தி படம். அவங்க எப்படி எடுப்பாங்க தெரியுமாடா? ஹிந்தி சினிமாவே சூப்பர் தான் ஒரு காலத்துல, நடுவுல அப்படியே போயிட்டாங்க. இதை வந்துட்டு திருப்பியும் அந்த ஹிந்தி சினிமா என்ன அப்படின்ட்டு காட்டின படம் மாதிரி இருந்துச்சு. ஸ்டார் கேஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்த்து. ஃபேவரட் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விழுந்து சிரிச்சு எல்லாமே இந்த படத்துல இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப பார்த்த படம் இந்த வருஷத்துலயே சூஃப்ரம் சோன்னு ஒரு கன்னடா படம், கர்நாடகா ரிலீஸ் ஆச்சு. இவரது ராஜ்பி ஷெட்டி ப்ரொடியூஸ் பண்ண படம். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். என்னடா சூப்பரா இருக்கு படம். அந்த படம் பெரிய ஹிட்டு. அது பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓடிடில தான் பார்த்தேன். எல்லாமே சூப்பர், கமர்ஷியலாவும் கரெக்டா இருக்கு. ஹாரர் மேட்டரு, ஹியூமரு, மாசு எல்லாமே ரொம்ப கரெக்டா வந்து உட்கார்ந்த படம் அது. இருங்க இன்னும் முடிக்கல. அவ்வளவுதான் முடிஞ்சு பொன்மேன் மீட் பண்ணிடுங்க. மீட் பண்ணி விடுங்க பாருங்க ப்ரோ. நீங்க சூப்பர் ஷோவை மட்டும் இந்த ஊர் ஆடியன்ஸோட பார்த்திருந்தீங்கன்னா இன்னும் கொண்டாடி இருப்பீங்க. அது எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அங்க எப்படி கொண்டாடி இருப்பாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் ரவி அண்ணா வந்து அடிக்கிறப்பெல்லாம் தெரிச்சிருக்கோம் தேட்டர் அப்படின்ட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம். ஓடிடில பார்த்ததுக்கே அவ்வளவு என்ஜாய்மெண்ட். நல்ல படம், சூப்பர். இதுதான் உங்க டக்கா.
நான் சொல்லிடவா? முடிச்சுட்டேன். சொல்லுங்க நான் சொல்றேன் எனக்கு மகேஷ் வந்து ப்ரோ. என்னையா இப்ப போன போன தடவை வாட்டி நீங்க சொன்னீங்க. ஆகாஷ் ப்ரோ இந்தியாவை தாண்டக்கூடாது. சரி ஓகே. எனக்கு நான் ரொம்ப கம்மியான படம் தான் பார்த்தேன். சரி ஓகே, இந்தியாக்குள்ளேயே சொல்றேன். ரொம்ப கம்மியான படம் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லோக்கா. செம்ம தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் இங்க மலையாளம் ஆடியன்ஸோட தான் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு படம் தேட்டர்ல. கல்யாணி ஃபேன் ஆயிட்டீங்க. ஓகே, அடுத்து இன்னொன்னு தெலுங்கு. எனக்கு வந்து பல்தான் நெல்லியா நான் சொல்லிடுறேன். எல்லாருமே ஜெயிலர், இந்த ஜெயிலர் பிஜிஎம்ல ஒரு படம் வந்துச்சு. அது என்ன படங்க? டாக் எஸ் மை ஃபேவரட். நீங்க சொல்லவே வேணாம், நீங்களுக்கே தெரியும். சொல்லுங்கண்ணே. யூ ஹேவ் சர்ப்ரைஸ் ஆன் மை ஆன்சர் மேன். சரி யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. மகேஷ் நான் சொல்லவா? சரி, எனக்கு பெஸ்ட் ஃபிலிம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆபீசர் ஆன் டியூட்டி. அது அந்த கம்ப்ளீட்டா ஒரு இல்ல நிஜமல் அதான் சொல்ல வந்தேன். நான் இப்ப மலையாள படத்தை நிறைய வாட்டி எனக்கு விபூதி அடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படிமாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் காண்டம், ஐடென்டிட்டி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனா நிஜமாலுமே எல்லாத்துடைய ரிவ்யூஸும் எனக்கும் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆனது ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஒரு மாதிரி த்ரில்லர் படத்தை ரொம்ப. அதுக்கு முன்னாடி இந்த இவங்க படம் வந்ததே, நம்ம பேரே டக்குன்னு வர மாட்டேங்குது. நஸ்ரியா நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த த்ரில்லர் படத்துல அது லாஸ்ட் இயர்யா. ஆபீசர் ஆன் டியூட்டி போன வருஷம், இந்த வருஷம் தானே வந்தது. இல்ல நஸ்ரியா அப்புறம் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நிறைய படம் பில்டப் போட்டிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர், அப்படி த்ரில்லர் இப்படி த்ரில்லர்னு. ஆனா அதுல ஆப்ஷன் டியூட்டி தான் உருப்படியா இருந்துச்சு அவர் சொல்றாரு. வேற உருப்படியா இருந்துச்சுன்னு கரெக்ட். அது சொல்ல வந்தேன். எனக்கு ஃபேவரட்னா சங்கராந்திக்கு வஸ்து நானும். அதுவும் இந்த வருஷம் தானே வந்தது. எனக்கு தெரியும் மகேஷ் ப்ரோ இதத்தான் சொல்லுவாருன்னு தெரியும். ஏன்னா அவரோட நிஜமாலுமே ஒரு படமா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணது. அது மீன் நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் தெலுங்குல ஃபுல்லா பார்த்தேன். நல்லா ஒரு அரகுர தெலுங்கு வச்சு புரிஞ்சு நல்லா கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணது வந்து சங்கராந்திக்கு வஸ்து. ஏன்னா வெங்கடேஷ் படம்லாம் நான் பெருசா பார்த்ததில்ல. மேபி ஒரு படம் தெரியாதனமா பார்த்துருந்தா உண்டு. பட் அந்த படம் எனக்கு டெய்லி நான் கேட்டிருக்கேன் மகேஷ் ப்ரோ. எனக்கு இப்ப சிரஞ்சீவி நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, அடுத்து பிரகாஷ் அண்ணா சொல்லுங்க. இருங்க நான் இருக்கேன். நான் சொல்லிட்டுங்களா? சாரி பல்தான் சொல்லுங்கண்ணா. ப்ரோ எனக்கு அவர் சொன்ன மாதிரி ஆபீசர் ஆன் டியூட்டி தான் ப்ரோ. அப்புறம் ரெண்டாவது வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம் தெலுங்குல வந்ததில்ல, அதுங்க சூப்பர் சூப்பர், நல்ல படம். பல்தான் சொல்லிடு. எனக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த எனக்கு பெஸ்ட் பிலிம்னா ஃபேவரட்ல இல்ல, பெஸ்ட் பிலிம்ல தான் எனக்கு தாக்கு மகராஜ் இருக்கு. ஏன்னா அவரோட அந்த படத்தோட கிராஃப்ட், அவர் எடுத்த விஷுவலி அந்த விஷுவலா அப்பீல் பண்ணது. அந்த எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட அந்த செகண்ட் ஹாஃப் ஒன்று வச்சிருந்தாங்க. நிறைய சீன்ஸ் வந்து அவருக்கு பயங்கரமா அந்த லுக் வைஸ் எழுதியிருப்பாங்க அது. ஸோ அண்ட் தென் ஃபேவரட் பிலிம் வந்து எனக்கு ஓஜஸ் கம்பீரா. அந்த படமும் எனக்கு எப்படி தமிழ்ல ஒரு ஜிபி பார்த்து என்ஜாய் பண்ணி இது பண்ணணும், அதே மாதிரி தெலுங்குல ஓஜஸ் கம்பீரா. என்ன படம் அது? யாரு நடிச்சது? யார் நடிச்சதா? ஓஜியா? வார்த்தை பார்த்து உங்ககிட்ட கேட்டாங்களா? நான் பாத்துட்டேனே. ஓஜஸ் கம்பீரா தான். அதனாலதான் ஓஜஸ் கம்பீரா தான் ப்ரோ ஒரு பேரு. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல என்னோட ஃபேவரட் பிலிம் இந்த வருஷம் வந்து காந்தாரா சாப்டர் 1 தான். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ரிஷப் ஷெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேவரட் ஃபிலிம் வந்து காந்தாரா சாப்டர் 1. பெஸ்ட் ஃபிலிம்னா நான் பொன்மான் சொல்லுவேன். பொன்மான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் இப்படிலாம் எழுத முடியுமா ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது பொன்மான். ஆனா கமலே அந்த 2 படத்தையும் தூக்கி நிறுத்துவேன். சம்பவக்காரன் யாரும் தெரியுதா? வேற ஒற்றுமையா தமன்டா 2 படத்துமே சம்பவக்காரன். அமன்தான் எல்லாமே ஓஎஸ்டி. கமல் துரந்தர் கேட்டீங்கல்ல என்ன? அப்படிலாம் கேட்டேன். இருந்தாலும் தமன் தான். ஓஜிக்கு தமன் பண்ணது அம்மாவே தான். துரந்தருக்கு யாரு? 1.5 மணி நேரத்துக்கு ஓஎஸ்டி விட்டுருக்காங்க ப்ரோ. படத்தோட ட்ராக் மட்டும் வந்துருக்கு. படத்தோட பாதிக்கு ட்ராக் மட்டுமே 1.5 மணி நேரம். அது யாரும் ஹிந்தி மியூசிக் டைரக்டர் மகேஷ் ப்ரோ, அது யாரும் தெரியல. ஆனா பாட்டுலாம் செம்மையா இருக்கு.
எஸ் ப்ரோ. ஆனா எதுல துரந்தர் படத்துல 2 பாட்டோ 3 பாட்டோ தான் ஓன் சாங். மீதி எல்லாமே பழைய பாட்டோட ரெட்ரோ ரீகூப். சாங்ஸ். அப்படியா? ஆமா ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. படம் ஃபுல்லாவே ஒரு ஆஷ் ப்ரோ பாட் கல்ச்சர் பார்த்துட்டாரா இன்னைக்கு ஃபுல்லா. துரந்தர்? அது சொன்னார் அதை இல்ல பத்தி. நாளைக்கு பாக்கல. போறாரா? போறாராம் பிரகாஷ் அண்ணா. என்ன இதே தான் அதெல்லாம் இப்படி நேத்தும் சொல்லல. சொன்னாரு. பரணி ப்ரோ சொல்லுவாரு. பரணி இல்ல ப்ரோ அவர் சொல்ல சொல்லுங்க. மாட்டாரு. இல்ல மலையாளத்துல இருந்து இறக்குங்க இறக்குங்க மலையாளத்துல இருந்து. மாவீரன் பிரவீன் கோடு ஷாப்பு சொல்லுங்க பரணி. ஏக சித்திரம். ஈகோ. இருங்கப்பா. மாவீரன் எனக்கு அந்த இங்கிலீஷ் சாங்லாம் இதுல துரந்தர்ல ரொம்ப பிடிச்சது. மாவீரன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலா. ஹனுமான் கேட் பாட்டு எப்படி இருந்துச்சு? அரபிக் சாங்கா என்ன ப்ரோ? இங்கிலீஷ் சாங்ஸ். அந்த ஹனுமான் கேட் பாட்டு இங்கிலீஷ் சாங்ஸ் நிறைய டைட்டில் ட்ராக். நிறைய இருக்கு. டைட்டில் ட்ராக்கே இங்கிலீஷ் தானே ஆக்சுவலா. டைட்டில் ட்ராக்கே அடிச்சு காலி பண்ணிடுவேன். சரியான ட்ராக்குங்க. சரி. அந்த நாதேதில் பரதேசின்னு அந்த பஞ்சாபியும் அந்த பாட்டு இங்கிலீஷும் கலந்து வரும். ஒரு நிமிஷம். எனக்கு அதர் லாங்குவேஜஸ்னா இங்கிலீஷும் சொல்லலாம் தானே? எனக்கு புரியல. அது எப்படி இந்தியாக்குள்ள ஏங்க அப்படின்னா நாங்க F1 நாங்க இந்தியாக்குள்ளதான் நிறுத்திக்க சொல்லணும். இந்தியாக்குள்ளதான் சொல்லணும். நீங்க பரணி ஒரே அசாமீஸ் கூட சொல்லுங்க, ஆனா இந்தியாக்குள்ளதான் இருக்கணும். ஆமா பரணி, நீங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வாங்க, அது தனியா வச்சுப்போம். ஹாலிவுட் தனி சாப்டர். ஏன்னா இந்த வருஷம் சம்பவம் நிறைய இருக்கு. அப்படிலாம் எடுக்க முடியாது. ஓகே, பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு வந்துட்டு ஈகோ மலையாளம் ஃபிலிம். ஸ்பாயிலர் இல்லாம சொல்லிடுங்க. அது நான் எங்க ஸ்பாயிலர் சொல்ல போறேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இதுல எனக்கு ரொம்ப இதா யூனிக்கா ஃபீல் ஆனது வந்து அந்த டாக் வச்சு ப்ளே பண்ணது. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அந்த ஸ்டோரியில. அது ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. அது இல்லாம வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஒரு எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நீங்க தம்ஸ்டம் போட்டீங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. ரெண்டாவது ஃபேவரட் ஃபிலிம் எனக்கு வந்துட்டு தொடரும். எனக்கு நான் தேட்டருக்கெல்லாம் நான் பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சூப்பர் சூப்பர். கடவுளை போலே காத்தருள் தெரியுங்க. சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஜித்தார சிம்மன் பாரு ப்ரோ. ஆக்சுவலா அந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷனும் இல்லை. ஒரு மாதிரி ஸ்லோவா போச்சு படம். போ பார்த்தா பயங்கர ஃபீல் குட்டா போச்சு படம். செகண்ட் ஹாப்ல என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, இவனை வச்சு என்ன பண்ண போறாங்க, கேம் எப்படி கொண்டு போறான்னு இருந்துச்சு. படம் பார்த்தா பயங்கர ஃபீல் குட்டா போச்சு படம். நல்லா இருந்துச்சு. எனக்கு ஹிந்தி படத்தை நல்லா கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா படம் பார்த்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற படம்னு பார்த்தா இதான் ஆபிசரன் டூட்டி. அது நல்லா இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங் படம். வேற எதுவும் நான் பெருசா பார்க்கல ப்ரோ. சூப்பர் ஃபர்ஸ்டா என்ன டைட்டில் சொன்னீங்க? அது நல்ல ஒரு திருப்பி பதிய வைக்கிறாரு. அவனை வச்சு திருப்பி டைட்டில் பதிய வைக்கிறீங்களா? அவன் கரெக்டாதான் சொல்றாரு. இல்ல எங்களுக்கும் தெரியல. எனக்கும் தெரியல. மறுபடியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியல. சூப்பர், எல்லாரும் சொல்லிட்டீங்க. ப்ரோ மாயிரன் ப்ரோ கேட்டுக்கிறேன். மாயிரன் ப்ரோ மாயிரன் ப்ரோ கேக்குது. இந்த சுஷாந்த் படம், இந்த டிடெக்டிவ், அது என்ன பேர் கரெக்டா வேற தெரியல. ஓம்கேஷ் பக்ஷின்னு ஒரு படம் இருக்கே, அது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்னு மாவீரன் சொல்லுங்க. அந்த படம் எனக்கு புரியல. அந்த படம் ஆக்சுவலா என்னவோ எடுத்திருக்காங்க. ஓகே அப்படி மாவீரன். அப்ப நீங்க தான் டிடெக்டிவ் ஃபுல் பேர் சொல்லு. பாம்பேஷ் பாக்ஷியா என்னமோ வரும்னே. பாம்பே பக்ஷி. அது ஒரு விண்டேஜ். ஆமா, அவர் வந்து பெங்காலி. இவரு பாம்கேஷ் பக்ஷி. ஆமா, பெங்காலி டிடெக்டிவ். ஃப்ரீடம் முன்னாடி நடக்கறதா. அதான் டிடெக்டிவா போயிருப்பாரு. ஒரு சரி சொல்லுமா வீராக. இல்ல, அவரு இறந்தப்ப அந்த அவரோட பிலிமோகிராஃபில வரிசையா எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ அதுல பார்த்ததுதான் அது. அந்த படம் எனக்கு பெருசா புரியல. ஓகேவான படமா தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா பயங்கர ஆர்வம் இருந்துச்சு அந்த படம் பார்க்கணும்னு ரொம்ப நாளாவே. சரி, அவர் இறந்தோடனே ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் பார்க்காத படம்லாம் அப்ப அவர் அந்த டெலகிராம் பேஜ்ல அவர் படம் எல்லாம் வரிசையா விட்டுருந்தாங்க. அப்ப அந்த படத்தை லாக்டவுன் வரையா டவுன்லோட் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவரு ஒரு ஹேஸ்ட் படம் நடிச்சிருப்பார்ல, ரேஸா ஏதோ படம். சுமாரான படம் தான் ப்ரோ. அது வரைக்கும் ஒரே ஒரு படம் தான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச முக்காசி பேர் அப்படிதான் இருப்பாங்க. எம்எஸ் தோனி தான் ஸ்டோரி. சிச்சோரி இருக்கு. சூப்பர் படம்.
தில் பேச்சாரா, இந்த பத்ரிநாத்னு ஒண்ணு சரி இருக்கு. ரைட்டுங்க, போதும் போதும். அதான் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. நீங்க இல்ல சொல்லுங்க. எனக்கு பெருசா எல்லாம் போகல, விரும்பல. இல்ல நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் நிறைய படம் இந்த வருஷம் பார்த்தனால எது பெஸ்ட் நோட் பண்ற அளவுக்கு இல்ல. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிட்டோம்னா முடிச்சிடலாம். அப்படின்னா F1 சொல்லிட்டு முடிச்சாரு. அதெல்லாம் கொஞ்சம் F1 சொல்லிடுறேன். ஹிந்தி நாங்க இந்தியாக்குள்ளதான் இருக்கேன்னு சொல்லியிருக்கோம், வெளியே போக சொல்லல. இந்தியாக்குள்ள வாங்க. இந்தியாக்குள்ள இந்தியாக்குள்ளேயே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய சொல்லி எது நோட் பண்றதுன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அப்ப எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது நாங்க சொல்லுவோம். முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் அது மேல என்னங்க பேசுறது? பிரகாஷ் bro, பரவாயில்ல, உங்களுக்காக நாளைக்கு துரந்தர் பார்த்துட்டு வந்துருங்க. ஆமா, எஸ், அதர் லாங்குவேஜ்ல சொல்லுவீங்க அத. சரி ரைட், ஓகே, நான் சொல்றேன். பாய் 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 சொல்லு. பாய், குட் Bye. நைட். பாய் 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 பாய். ஓகே.